ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதைய பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். சென்னை புழல் மத்திய சிறை கண்காணிப்பர் சரவண பெருமாள் சிறைத்துறை ஐஜி அலுவலகத்துக்கு அன்று மாலை வந்ததும் நுழைவாயிலில் உள்ள ஐஜியின் எழுத்தாளர் வரவேற்கப்பட்டார். பறந்து விரிந்த அலுவலகத்தின் வராண்டா வழியாக பெருமாள் வரவேற்பறையை நோக்கி செல்லும் போது அந்த அதிகாரியின் மிடுக்கான நடை மற்றும் அதீத ஆளுமை கொண்ட தோற்றம் ஆகியவை ஊழியர்களையும் பார்வையாளர்களையும் மரியாதையுடன் தங்கள் இருக்கைகளில் இருந்து எழும்ப வைத்தன. பெருமாள் வரவேற்பறையில் ஒரு சோஃபாவில் தன்னை சௌகரியமாக அமர்த்திக் கொண்டார். ஐஜியின் பிரத்திய உதவியாளர் அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு ஐஜி இன்னும் அரை மணி நேரத்தில் அவரை அழைப்பார் என்று அவருக்கு தெரிவித்தார். ஐஜியை சந்திக்க பெருமாள் ஆவலாக இருந்தார். சென்னையிலிருந்து தன்னை டிரான்ஸ்பர் பண்ணிவிடாமல் தலைநகரிலே தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் தனது பாசிடம் கோரிக்கை வைக்க ஒரு சந்தர்ப்பம் கேட்டிருந்தார். ஜெயிலில் சூப்பிரண்டுகளையே சென்னைக்கு மாற்றல் கேட்டு கோரிக்கை அதிகரித்து வருவதால் அவர் வேலூர் அல்லது பாளையங்கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்று ஐஜி ஏற்கனவே பெருமாளுக்கு சொல்லியிருந்தார். பெருமாள் சிறைத்துறையில் 15 ஆண்டுகள் பணியாற்றியது சிறைச்சாலை துணை கண்காணிப்பாளராக பணியில் சேர்ந்ததிலிருந்து கூடுதல் கண்காணிப்பாளராகவும் முழு அளவிலான சிறை கண்காணிப்பாளரும் பதவி உயர்வு பெற்று 12 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் பணியாற்றியிருந்தார். ஆனாலும் தனது மனைவிக்கு சில மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாகவும் மேலும் 2 ஆண்டுகள் சென்னையில் தொடர அனுமதி வழங்குமாறும் அவர் ஐஜிக்கு மனு அனுப்பியிருந்தார். அவர் இருந்த இக்கட்டான சூழ்நிலை பற்றி அவரது எண்ண ஓட்டங்கள் நகர்ந்து கொண்டிருந்த போது நேரம் கழிந்து பிஏ மீண்டும் அவர் அருகில் வந்து பெருமாளை ஐஜி உள்ளே அழைப்பதாக சொல்ல தலையில் தொப்பியை சரி செய்தபடி எழுந்தார். அவரது மொபைல் போன் சினுங்கியது. பெருமாள் காலை கட் பண்ணிவிட்டு மொபைலை வேகமாக சுவிட்ச் ஆஃப் செய்தார். உள்ளே நுழைந்ததும் பெருமாள் அட்டென்ஷனுக்கு வந்து ஐஜிக்கு சல்யூட் அடித்தார். உட்காருங்க என்று ஐஜி தன் மேசைக்கு அப்புறம் இருந்த ஒரு நாற்காலியை காட்டிவிட்டு பார்ப்பதற்காக பெருமாளின் கோரிக்கடங்கிய கோப்பையை விரித்தார். தலையை நிமிர்த்தாம பெருமாள் உங்க வயசு எவ்வளவு என்று வினாவினார். சார் எனக்கு 41 சார். கிட்டத்தட்ட 2 தசாப்த கால சேவை உங்களிடம் பாக்கியிருக்கு. நீங்க அவுட் ஸ்டேஷன்களை பார்க்க வேண்டும். இளைஞரான உங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ்லே அப்படி என்ன நாட்டம்? சௌகரியத்தை மட்டும் பார்ப்பதில் என்ன பயன்? ஆங்கிலத்தில் டோஸ் விட்டார். சார் நான் ஏன் ரெப்ரட்டேஷன்ல குறிப்பிட்டுள்ள மாதிரி என் மனைவி மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறார். அது என்ன சிகிச்சை? வேலூரில் உங்களுக்கு சிறப்பு சிகிச்சை வசதி இல்லையா என்ன? கமான் பெருமாள், உலக அளவில் புகழ் பெற்ற சிஎம்சி வேலூர்ல இருக்கு. ஐஜி பெருமாளிடம் முகம் சுளித்தார். சார், விளக்குவது ஒரு சங்கடமான விஷயம் என பெருமாள் தயங்கினார். எனக்கு கல்யாணமாகி 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் குழந்தை இல்ல. நானும் என் மனைவியும் அதுக்கான சிகிச்சை எடுத்துட்டு இருக்கோம். இல்ல இல்ல, அது ஒரு எக்ஸ்கியூஸே இல்ல. எல்லா பெரிய சிட்டிலும் இந்த வகையான சிகிச்சை வசதி இருக்கே. தேவைப்பட்டால் நீங்கள் எப்போதும் சென்னைக்கு வந்து மருத்துவரை கன்சல்ட் பண்ணிக்கலாமே. வேற ஏதாவது பிரச்சனையா? பெருமாள் ஏதோ சொல்ல எத்தனிக்கும் போது ஐஜியின் டேபிளில் இருந்த டெலிபோன் ஒலிக்க ஐஜி பதில் அளித்தார். ஹலோ, எப்போ? எனக்கு முன்னால் தான் உங்க சூப்ரண்ட் உட்கார்ந்திருக்கார் என்று கூறி ஐஜி பெருமாளிடம் உங்க மொபைல் எங்க? புழல் சிறை உங்களை அவசரமா தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது என்று அறிவித்தார். பெருமாள் மொபைலை சுவிட்ச் ஆன் செய்த நிலையில் ஐஜி டெலிபோனில் தனது உரையாடலை தொடர்ந்தார். பெருமாளுக்கு சுமார் அரை டஜன் அழைப்புகளும் 1-2 குறுஞ்செய்திகளும் வந்திருந்தன. அவற்றை படித்ததும் அவர் திகைத்து நின்றார். புகைப்படங்கள் மற்றும் அடையாளம் காணும் விவரங்களுடன் அவன் தப்பிச் சென்றது குறித்து ஐஜி உளவுத்துறை மற்றும் டிஜிபிக்கு எச்சரிக்கை அனுப்பவும். அவன் குற்றவாளியா அல்லது விசாரணை கைதியாம்? சரி, பெருமாளை உடனே அங்க வர சொல்றேன். ஐஜி போனில் உரையாடலை முடித்துவிட்டு ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த பெருமாளை பார்த்தார். சார், இப்பதான் எஸ்எம்எஸ் பார்த்தேன் சார். தப்பிச்ச ஜீவன் ஒரு விசாரணை கைதி. அண்ணா நகர் ரெட்ட கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவன். எனக்கு தெரியும். அவன் மீது வேற ஏதாவது வழக்கு இருக்கா? சார், நாங்கள் அவருடைய கைரேகைகளை கிரைம் ரெக்கார்ட் பீரோவுக்கு அனுப்பியிருக்கோம். நேற்று இன்னும் 2 கொலை வழக்குகளில் ஜீவனின் கைரேகை மேட்ச் ஆவதா சொன்னார்கள். அப்படியானால் ஒரு கான்ட்ராக்ட் கொலைக்காரனா? அது மாதிரிதான் தெரியுது சார். நீங்க அவனை தப்பிக்க விட்டிருக்கீங்க. மன்னிக்கவும் சார், எப்படி நடந்ததுன்னு தெரியல. நான் இங்க இருக்கேன் சார். நான் அவனை கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன். சில சமயங்கள்ல புத்தி சொல்றேன், சில சமயங்கள்ல அவனுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கேன் சார்.
நேற்று கூட அரசியல் கைதியை தாக்கியதற்காக நான் அவனை புரட்டி எடுத்துட்டேன் சார். அரசியல் கைதியுடன் அவன் எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும்? இது பர்சன் மேனுவல் விதிகளுக்கு எதிரானது. நீங்க அரசியல் கைதியிடமிருந்து யூடிபிக்களை பிரித்திருக்க வேண்டும். பெருமாள் குழப்பமடைந்தார். அந்த கைதி எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்? ஆளும் கட்சி சார். சபாஸ், ஐஜி கிண்டல் அடித்தான். அதனாலதான் ஜீவனை அடிச்சேன் சார். அவ்வளவு மோசமா அடிச்சு அவன் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டானா? அங்கிருந்தா தப்பியிருக்கானாம். பெருமாள் அமைதியாக இருந்தார். போய் தொலைங்கயாம், எரிந்து விழுந்தார் ஐஜி. அந்த தப்பா பிறந்தவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சு உள்ள போடுங்க. அந்த கான்ட்ராக்ட் கில்லர் இன்னும் சில கொலைகள் செய்வதற்கு முன் ஐஜி கொந்தளித்தார். விதி பெருமாளை விடவில்லை போல தெரிந்தது. புழல் சிறையில் ஜீவன் எப்படி தப்பித்தான் என்று பெருமாள் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கும் போது ஜீவன் இன்னுமொரு கொலையை சென்னை புறநகர் விரும்பாக்கத்தில் உள்ள குடியிருப்பில் செய்து முடித்திருக்கிறான் என்ற மோசமான செய்தி வந்தது. கொலையானது புழல் சிறை சூப்பரண்டு பெருமாளின் மனைவி விருகம்பாக்கத்தில் உள்ள சிறை கண்காணிப்பர் பெருமாளின் வீட்டில் இரவு வெகு நேரம் பரபரப்பு குடிக்கொண்டது. பெருமாளுக்கு தெரிந்தவர்கள் மற்றும் கொலை செய்யப்பட்ட அவரது மனைவி சுமித்ராவுக்கு தெரிந்த அக்கம் பக்கத்தினர் தவிர பெருமாளும் போலீஸ்காரர்களும் பத்திரிகை நிபுணர்களும் கூடியிருந்தனர். பெருமாள் சொல்ல முடியாத அளவுக்கு மனமுடைந்து காணப்பட்டார். அவர் சோகத்திற்கு ஆறுதல் சொல்ல தெரியாமல் சிறைச்சாலையின் மூத்த அதிகாரிகள் அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தனர். பெருமாள் மற்றும் சுமித்ரா இருவரின் உள்ளூர் உறவினர்கள் சிலர் அங்கு வந்திருந்தனர். அவர்களில் பெண்கள் சுமித்ராவின் மறைவின் கொடூரத்தையும் சிறு வயதிலே இறந்துவிட்ட துயரத்தையும் தாங்க முடியாமல் கதறிக்கொண்டிருந்தனர். சுமித்ரா ஈவிரக்கமில்லாமல் கொலை செய்யப்பட்டிருந்தாள். அவள் குரல் எழுப்ப முடியாதவர் வாயை அடைக்க துணிகளை பயன்படுத்தப்பட்டிருந்தன. கத்தியால் பலமுறை குத்தப்பட்டிருந்தாள். உடைந்த கண்ணாடிகள் மற்றும் சீர்குலைந்த மர ஜாமான்கள் அவளது எதிர்ப்பின் அறிகுறிகளை காட்டின. போராடி இருக்கிறாள். குற்றத்தை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தியானது சமையலறை கத்தியாகும். சாமர்த்தியமாக கையுறைகள் இல்லாதவர் கொலையாளி முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை எடுத்திருந்தான். கையுறைகள் அணிந்தோ அல்லது கையுறைகள் அணித்தோ தடயமில்லாமல் செய்திருந்தான். ஆனால் பிரதான கதவு மற்றும் மர இழுப்பறைகளில் தப்பியோடிய கைதி ஜீவனின் கையுறைகள் தெளிவாக இருந்தன. 4 படுக்கை அறைகள் கொண்ட விஸ்திரியமான பங்களாவின் படுக்கை அறை மற்றும் அதை ஒட்டிய அறைகளை சுற்றி இழுப்பறைகள் திறந்திருந்தாலும் அலமாரிகளின் உள்ளடக்கங்கள் சிதறி கிடப்பதாலும் குற்றவாளி எதையோ தேடியதற்கான ஆதாரங்கள் இருந்தன. சந்தேகத்தின் ஊசி ஜீவன் மீது தெளிவாக சுட்டி காட்டுவதாக குற்றம் நடந்த இடத்திற்கு சென்ற காவல்துறை அதிகாரிகள் கருத்து தெரிவித்தனர். ஜீவன் ஆளும் கட்சி அரசியல் கைதியை தாக்கியதற்காக பெருமாள் கடுமையாக அவனை அடித்து நொறுக்கியதை சிறைச்சாலை கூடுதல் கண்காணிப்பர் மற்றும் ஜெயிலர்கள் நினைவு கூர்ந்தனர். பெருமாளின் தாக்குதலால் விழா எலும்பில் வலி ஏற்பட்ட ஜீவன் சிறை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டான். அங்கிருந்து தப்பியோடியவன் மனதில் பெருமாள் மீது இருந்த வஞ்சத்தை பெருமாள் இல்லத்தில் இருந்த சுமித்ரா மீது காட்டியிருப்பது தெளிவாக தெரிந்தது. அது ஒரு அனுபவமிக்க கொலையாளியாக மாறிய ஜீவன் இன்னும் ஒரு நபரை கொல்ல தயங்கவில்லை போலும். இரவு 9 மணியளவில் பெருமாளின் வீட்டிற்கு மளிகை ஜாமான்கள் மற்றும் காய்கறிகள் வாங்கி வர போன போது கொலை நடந்துள்ளது. திரும்பி வந்த கதவை தட்டியதற்கு பதிலில்லை. லேண்ட்லைனின் தொலைபேசி அழைப்புக்கும் எந்த பதிலும் வரவில்லை. ஆர்டர்லி ஜன்னல் வழியை எட்டி பார்த்த போதும் நாற்காலி, மேஜை, மர டிராயர்கள் போன்றவை அலங்கோலமாக கிடந்ததும் ரத்தம் சிதறிந்ததும் ஆர்டர்லி கலவரம் அடைய செய்தது. கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போக வைத்திருந்தது. சிறைத்துறை ஐஜி விரைவில் குற்றம் நடந்த இடத்துக்கு பார்வையிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டதால் உடல் பிரேத பரிசோதனைக்காக அகற்றப்படவில்லை. ஐஜியாக இருந்த IPS அதிகாரி ஸ்ரீ வத்சவா இரவு 10:30 மணி அளவில் வந்த போது அவலக்குறைகள் அதிகரித்தன. பெருமாளின் ஆளுகை மற்றும் பெண்களின் கதறல்களை தாண்டி கடமை உணர்வுடன் குற்றம் நடந்த இடத்தை ஆய்வு செய்தார். சோஃபாவில் பெருமாள் அருகில் அமர்ந்து பெருமாளின் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் அடையாளமாக அவரது முதுகில் தட்டி கொடுத்தார். சுமித்ராவுக்கு 32 வயதான். இறப்பதற்கான வயதே இல்லை. அதுவும் மிக கொடூரமானது. மரணத்தில் கூட அவள் அழகாக தோன்றினாள். வாழ்க்கையில் அத்தகைய துணையை இழப்பது எப்பேற்பட்ட சோகம்! இப்படிப்பட்ட பெண்ணை கொடூரமா கொன்ற கொலையாளி மிருகமா இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்த ஸ்ரீவத்சவா அனிமல் என்று கொலைகாரனை வர்ணித்தார். சாரி பெருமாள், உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் நான் தவிக்கிறேன். இந்த சோகத்தை சமாளிக்க கடவுள் உங்களுக்கு தைரியம் தரட்டும். உங்கள் மனைவியின் உறவினர்கள் அறிவித்து விட்டீர்களா? ஆமா சார், அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்.
குற்றவாளிகளை கையாளும் அதிகாரியான எனக்கு தங்கள் மகளை திருமணம் செய்து கொடுக்க தயங்கினார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட குற்றவாளிகள் கோபத்தை நான் சம்பாதிப்பேன் என்று அவர்கள் பயமுறுத்தினர். தங்கள் மகள் இளம் வயதிலேயே விதவியாகி விடுவாளோ என்று அஞ்சினார்கள். ஆனால் இங்க பாருங்க சார், நான் குத்துக்கல்லாட்டம் இருக்கேன், சுமித்ரா அழிந்து விட்டாள் என பெருமாள் உடைந்து போனார். ஸ்ரீ வத்சவா தனது இதயத்தில் ஒரு வேதனையை உணர்ந்தார். பெருமாளின் உணர்ச்சி கொந்தளிப்பை தணிக்க அவரை கட்டிக்கொண்டார். உடலை எடுக்க ஆம்புலன்ஸ் வந்தது. ஐந்தி மெதுவாக எழுந்து சென்று சம்பவ இடத்தை ஆய்வு செய்தார். அவர் அங்கிருந்த புழல் சிறை கூடுதல் கண்காணிப்பர் பீட்டர் அல்போன்ஸ் பக்கம் திரும்பி முதற்கட்ட விசாரணை என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? யூடிபி ஜீவன் எப்படி தப்பித்தான்? சார், விசாரணை கைதி ஜீவன் மருத்துவமனையில் இருந்தான். இன்னைக்கு மாலை குளியலறைக்கு சென்றிருக்கிறான். அங்கிருந்து அவன் காணாமல் போயிருக்கிறான். அவனது ஆடைகள் குப்பை தொட்டியில் கைவிடப்பட்ட நிலையில் கிடந்துச்சு சார். அவன் நிர்வாணமா நலிவிருக்க முடியாது. அந்த நபருக்கு பெருமாள் வீட்டு முகவரி எப்படி கிடைத்தது? சார், நேத்து மருத்துவமனையில் இருந்த போது ஜீவன் பக்கத்து படுக்கையில் காளிங்கிற ஒரு கைதி நோயாளியா இருந்திருக்கான். அவன் இந்த சூப்ரண்ட் வீட்டுல முன்னாடி தோட்ட வேலை செஞ்சிருக்கான் சார். காளி பேச்சு வாக்குல பெருமாள் சார் வீடு இருக்கிற இடத்த உளறி இருக்கான். ஜீவன் விருகம்பாக்கம் வந்து ஒரு பெட்டி கடையில இரவு 7:45 மணி அளவில் எஸ்பியின் வீடு இருக்கும் இடத்தை பற்றி விசாரித்திருக்கிறான்னு தெரிய வருது சார். பெருமாள் வீட்டின் தோட்டக்கலைக்கு கைதி பயன்படுத்தப்பட்டாக பதிவு செய்ய வேண்டாம். அவருக்கு பிரச்சனையாகிடும். ஏதேனும் மதிப்புமிக்க பொருட்கள் காணவில்லையா? அதை பற்றி பெருமாள் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல சார், இங்க வந்ததிலிருந்து எஸ்பி அழுதுகிட்டே இருக்காரு. அவரிடம் கேட்கிறோம் சார். அதை தவிர வேற எந்த சிறை அதிகாரி மேலேயும் ஜீவன் காட்டாம இருக்கனா என்பதை விசாரிங்க. இந்த ஜீவன்கிற காட்டு மிராண்டி அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஆமா சார் என பீட்டர் உறுதியளித்தார். துக்க வீட்டில் போயிட்டு வர என்று சொல்லாமல் போவது வழக்கம். பெரும்பாலும் முறையான விடுப்பு எடுக்காமல் ஐஜி கிளம்பி போனார். அவர் போனதும் ஜீவன் ஏதாவது திருக்கானா என்பதை சரிபார்க்குமாறு பெருமாளிடம் கேட்க பீட்டர் நினைத்தார். ஆனால் பெருமாள் ஒரு தொலைபேசி அழைப்பில் பிஸியாக இருந்தார். பீட்டர் காத்திருந்தார். போனில் பேச ஆரம்பித்த பெருமாளின் முகம் திகைப்பில் உறைந்தது. தப்பியோடிய ஜீவன் லைனில் இருந்தான். என்ன சார், உங்க வேலை முடிஞ்சுதா இல்லையா? யார் பேசுறது? பாசாங்க செய்யாதீங்க. நானும் ஒரு நல்ல நடிகன் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு சார். என்ன? நான் அந்த வேலையை செய்யவில்லை. என்ன என்று கத்தினார் பெருமாள். நீங்க புத்திசாலி அல்லது வடிகட்டின ஒரு முட்டாள். நீ செய்யலையா? இல்ல. அதுக்காக காசை உங்களுக்கு திருப்பி தர சொல்லி நீங்க என்னிடம் கேட்க முடியாது. சொல்ல போனா இப்போது எனக்கு அதிக தொகை தரணும் சார். அவன் எகத்தாளமாக சிரித்தான். வாயு மூடி என்று கூறி அழைப்பை துண்டித்தார் பெருமாள். பெருமாள் என்ன என்று கத்தியதிலிருந்து பீட்டரின் கவனம் பெருமாளிடம் திரும்பியது. பெருமாள் முகத்தில் இருந்த அனைத்து மாற்றங்களையும் கவனித்தார். இப்போது பெருமாளுக்கு வேர்த்து கொட்டி கொண்டிருந்தது. யார் சார் அது? ஒன்றுமில்லை, என் உறவினர். என் மனைவி இருந்ததற்கு இரங்கல் தெரிவித்தார் என்று பெருமாள் மழுப்பினார். பீட்டருக்கு ஆச்சரியமா இருந்தது. இரங்கல் தெரிவித்த யாரையாவது வாய மூடி என்று எப்படி சொல்வார்கள் என்று. பெருமாள் தனது மனைவி மறைவு சம்பந்தப்பட்ட ஈமக்கிரியை போன்ற மத சடங்குகளை முடிக்க விடுமுறையில் சென்றதால் கூடுதல் கண்காணிப்பார் பீட்டர் அல்போன்ஸுக்கு புழல் சிறை பொறுப்பு வழங்கப்பட்டது. கான்ட்ராக்ட் கிளராக தோன்றிய கைதேர்ந்த குற்றவாளி சிறைச்சாலையில் பணியாற்றிய மூத்த அதிகாரியின் மனைவியை தப்பித்தவுடன் கொன்றது பழிவாங்கும் கொலை என்று ஐஜி ஸ்ரீவஸ்தவா சுட்டிக்காட்டியிருந்தார். இவ்வாறு தப்பிச் சென்றது சிறைத்துறைக்கு களங்கம் என்றும் அதிகாரிகளுக்கு கௌரவ பிரச்சனையாகி விட்டதாகவும், ஜீவன் தப்பிச் சென்று கேஸை சால்வ் பண்ணிவிட்டால் அது சிறைச்சாலை அதிகாரிகளின் மன உறுதியை குலைத்து சிறைத்துறையின் மதிப்பை சிதைக்கும் என்றும் ஸ்ரீவஸ்தவா எச்சரித்திருந்தார். மறுநாள் காலை புழல் சிறைக்கு பொறுப்பேற்ற பீட்டர் செய்த முதல் வேலை அனைத்து அறைகள், நூலகம், மருத்துவமனை, கழுவும் பகுதி, குளியலறைகள், பார்வையாளர்கள் கூடம் மற்றும் பிரார்த்தனை கூடங்கள் அனைத்தையும் முழுமையாக சோதனை செய்தார். அவர் கண்டுபிடித்ததெல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மதுபான பாட்டில்கள், சிகரெட்டுகள், பீடிகள், கஞ்சா மற்றும் கணக்கில் வராத பணம். இவைகளை ஜீவன் தப்பித்தது பற்றி எந்த க்ளூவோ தடயமோ கிடைக்கவில்லை. ஆச்சரியமாக சிறையிலிருந்து வெளியேறும் வழிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் பழுதடைந்து கவனிக்கப்படாமல் இருந்தன. அவைகளை சரி செய்ய தவறியதற்கான பொறுப்பு துணை கண்காணிப்பாளர் சுகுமார் மற்றும் ஜெயிலர் ராமகிருஷ்ணன் மீது விழுந்தது. சுகுமார் நேரடியாக பணியமர்த்தப்பட்ட டிஎஸ்பி என்பதால் துணை ஜெயிலராக பணியில் சேர்ந்து பிறகு கடினமாக வழியில் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று அடிஷனல் சூப்பரண்டெண்டன்ட் ஆன பீட்டரை சுகுமார் மதிப்பதே இல்லை.
பீட்டர் சுகுமாரின் தவற்றை குறித்து கொண்டார். அவனை சரி செய்து அவனுடைய இடத்தை காட்ட வேண்டிய நேரம் இது என்று தீர்மானித்தார். ஜீவன் தப்பிக்கும் முன் ஆடையை களைத்தது பீட்டரை குழப்பியது. என்ன ஆடை அணிந்திருப்பான்? யார் கொடுத்திருப்பார்? தப்பிக்க முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கு உடந்தையாக ஜீவனுக்கு யாரோ இருந்திருக்கிறார்கள் என்பது உடை மாற்றத்தின் மூலம் தெரிந்தது. விருகம்பாக்கத்தில் பெருமாள் வசிக்கும் இடத்தை ஜீவனிடம் கவனக்குறைவாக வெளிப்படுத்திய குற்றவாளி காளி முழுமையாக விசாரிக்கப்பட்டான். அவர் நிராதிபாதியாக தோன்றினான், உடந்தையாக இல்லை. அன்றிரவு பீட்டர் சிறையில் ரகசியமாக தங்கிவிட்டு தன் காரை மட்டும் திருப்பி அனுப்பதன் மூலம்தான் வீட்டுக்கு போய்விட்டதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார். இது ஒரு சில சிறை அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரியும். பீட்டர் தனது பயிற்சியின் போது கற்பிக்கப்பட்டதை தெளிவாக நினைவு கூர்ந்தார். பர்ஃபெக்ட் குற்றம் என்று எதுவும் இல்லை. குற்றவாளி குற்றம் நடந்த இடத்திற்கு மீண்டும் வருவான் என்பது மற்றொரு கோட்பாடு. அவர் ஏமாற்றம் அடையவில்லை. நள்ளிரவில் 12:35 மணிக்கு சிறை கண்காணிப்பாருக்கு வழங்கப்பட்டிருந்த நைட் விஷன் ஸ்கோப்பை பயன்படுத்தி பீட்டர் தனது அறையின் பால்கனியில் இருந்து சிறைச்சாலையின் பல்வேறு பகுதிகளை ஸ்கேன் செய்து கொண்டிருந்த போது தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளில் கான்விக்டன்ஸ் வார்டில் சிறிது அசைவு தென்பட்டது. பிரைசன் மேனுவல் பிரகாரம் இது போன்ற வார்டுகளில் ஒரு ரிசர்வ் காவலர் ஒரு வார்டன் எப்போதும் பணியில் இருக்க வேண்டும் என்று விதித்திருந்தது. ஆனால் காவலர் இருப்பதற்கான அடையாளமே இல்லை. அடர்ந்த இருளில் ஒரு உருவம் வார்டன் வாயிலை திறந்து புறசுவரை ஓட்டி உள்ளுணர்வால் நகர்ந்து சுமார் 50 அடி தொலைவில் காவலர்களுக்கான குளியலறை அடைவதை கவனித்தார் பீட்டர். அந்த உருவம் அமைதியாக குளியலறைக்குள் நுழைந்ததையும் கண்டார். பீட்டர் நேரத்தை வீணாக்கவில்லை. அவர் தனது சர்வீஸ் ரிவால்வர் மற்றும் விசிலை எடுத்துக்கொண்டு தனது கேபிலிருந்து கீழே இறங்கி காவலாளியின் குளியலறைக்கு செல்லும் வழியில் எந்த விளக்கையும் இயக்காமல் நகர்ந்தார். நைட் விஷன் ஸ்கோப் எந்த தடங்களும் இன்றி அவருக்கு வழியை கடக்க உதவியது. செல்லும் வழியில் பணியில் இருந்த ஒவ்வொரு காவலரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. மறுநாள் இந்த அவலநிலை. தன் தலைவிதியை அவர் நொந்து கொண்டார். பீட்டர் குளியலறையில் கதவுக்கு அருகில் சுவற்றை ஒட்டி இருட்டில் நின்றிருந்தான். ரிவால்வரை தயார் நிலையில் கையில் ஏந்து கொண்டிருந்தான். குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டவர்களில் அவர்கள் அடங்குவர். அக்கைதிகள் மரணத்தை எதிர்நோக்கியவர்கள், தூக்கிலிடப்பட போகிறவர்கள், கொடூர குற்றவாளிகள். இன்னொரு கொலையை செய்தால் தூக்கு தண்டனைக்கு மேல் எதுவும் இல்லை என்ற எண்ணத்தில் அவர்கள் வேறு யாரையோ கொலை செய்ய தயங்க மாட்டார்கள். அதனால தான் அவர்கள் தனித்தனி செல்களில் எப்போதும் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் இருப்பார்கள். பீட்டர் பார்த்த உருவம் எந்த சங்கிலியாலும் பிணைக்கப்பட்டிருக்கவில்லை. பாதுகாப்பில் பெரும் குறைபாடு. அவனை யார் அவிழ்த்திருப்பார்கள்? கண்டம்டட் வார்டில் பிரத்யேக குளியலறை இருந்த நிலையில் அவனின் காவலாளின் குளியலறைக்கு செல்கிறான். பீட்டருக்கு ஐயம் வலுத்தது. அப்போது திடீரென பீங்கான் பொருட்கள் கீழே விழுந்து உடையும் பலத்த சத்தம் கேட்டது. பீட்டர் உடனே ஆகாயத்தை நோக்கி ஒரு முறை துப்பாக்கியால் சுட்டிவிட்டு எச்சரிக்கையாக விசிலை உரைக்க ஊதினார். உறக்கத்தில் கிடந்த காவலர்கள் அதிர்ச்சியுடன் அலப்பறை புடைத்துக் கொண்டு எழுந்து விளக்குகளை போட்டனர். சிறைச்சாலை அபாய சங்கம் ஒலிக்க ஆரம்பித்தது. பீட்டரின் விசில் ஒலி துப்பாக்கியுடன் காவலர்கள் அவ்விடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது. லையிங் நீலிங் பொசிஷன் எடுத்து என உத்தரவுக்காக காத்திருங்க. காவலர் குளியலில் யாரோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒளிஞ்சிருக்கும் நபர் சுட ஆரம்பிச்சா உடனே தாக்குங்கள், அதுவரை சுட வேண்டாம் என உத்தரவை பிறப்பித்தார். பரபரப்புக்கிடையில் துணை ஜெயிலர் மற்றும் வார்டன்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். விலகி இரு, பீட்டர் கத்தினார். குளியலறையில் ஒரு தண்டனை கைதி ஒளிந்திருக்கிறான். கணங்கள் கழித்தன. குளியலறையில் ஒளிந்திருப்பது யாராயிருந்தாலும் கைகளை உயர்த்தி கொண்டு வெளியே வா, நான் உன்னை வெளியே வரும்படி கட்டளையிடுகிறேன் என பீட்டர் கர்ச்சித்தார். நாங்கள் உள்ளே நுழைந்தால் சல்லடையாக நீ சுடப்பட்டு சாவாய் என எச்சரித்தார். தயவு செய்து சுடாதீங்க சார், நான் வெளியே வரேன் என்ற குரல் வெளிப்பட்டது. உயரமான மெல்லிய உருவம் கைகளை உயர்த்தி வெளியே வந்தது. வரதன் மைனர் சிறுமியை பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கண்டம்டன் கைதி வரதன். அவன் கருணை மனு சமர்ப்பிக்கப்பட்டு தண்டனை குறைப்பிற்காக காத்திருப்பவன். அவன் ஃப்ரிஸ்க் பண்ணி உடல் சோதனைக்கு பிறகு சங்கிலியால் கட்டி என் அறைக்கு இழுத்துட்டு வாங்க என நிம்மதி பெருமூச்சுடன் பீட்டர் அங்கிருந்து நகர்ந்தான். வரதன் கொண்டு வரப்படும் முன்
கான்விக்ட் வார்டு காவலர் மற்றும் பொறுப்பு வார்டன் இருவரையும் சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரை செய்து சிறைத்துறை ஐஜிக்கு பீட்டர் செய்தி அனுப்பினார். வரதனமிடமிருந்து ஒரு சிம் கார்டு மீட்கப்பட்டது. தன்னிடம் மொபைல் போன் இருப்பதாகவும் மேலும் சில திடுக்கிடு தகவலையும் வரதன் கக்கினான். பாதுகாவலர் குளியறையில் ஃப்ளஷ் டேங்கில் மொபைல் போனை மறைத்து வைத்துவிட்டு நள்ளிரவில் அதில் சிம் போட்டு தனது சகோதரனை தொடர்பு கொள்ள போனை பயன்படுத்தி வந்தேன் என்றான் வரதன். மொபைலை காணவில்லை என்று இப்போது புகார் செய்தான். குளியலறையை சோதனை செய்த போது சிறை அதிகாரிகள் ஃப்ளஷ் டேங்கின் பீங்கான் மூடி கீழே விழுந்து உடைந்திருப்பதை கண்டனர். அதில் மொபைலை பாதுகாப்பா மறைத்து வைக்க ஒட்டும் செல்லோடோப் நாட்டாக்கள் இருந்தன. மொபைல் தான் காணும். உனக்கு மொபைல் போன் எப்படி கிடைச்சது? கண்டம் செய்யப்பட்ட கைதிகள் வார்டன் பூட்டை திறக்க சாவி உன்கிட்ட எப்படி வந்துச்சு? வரதன் தயங்கினான். அங்கு கூடியிருந்த சிறை அதிகாரிகளை சுற்றி பார்த்துவிட்டு பீட்டரிடம், ஐயா, நான் உங்ககிட்ட தனியா பேசலாமா என்று கெஞ்சலாக கேட்டான். வரதனுக்கு பின்னால் நின்றிருந்த துணை செயலர் தண்டனை கைதியின் முதுகில் ஒரு பலமான குத்து வைக்க வரதன் இரட்டப்பாகி வழியில் துடித்து நெளிந்தான். என்ன ஐயா கிட்ட விசுவாசம் காட்டுறதா நடிக்கிறியா? இல்லை என்று பீட்டர் கத்தினார். அவன் என்னிடம் விட்டுவிடு. அவனை மேசையில் சங்கிலியால் கட்டி வைத்துவிட்டு நீங்கள் அனைவரும் என் அறையை காலி செய்யுங்கள். உத்தரவுப்படி அனைவரும் எஸ்பி அறையை விட்டு வெளியேறினர். சொல்லும் என பீட்டர் கேட்டார். சார், மொபைல் போன் பெருமாள் சார் கொடுத்தாரு சார். பீட்டர் திகைத்தார். என்னடா உளர்ற? நெசமா சொல்றேன் சார். என்னுடைய கக்கூஸ் ஃப்ளஷ் டேங்கில் அதை மறைச்சு வச்சுக்க சொன்னாங்க. எங்கள் வார்டில் இருந்து வெளியே வர சென்ட்ரிக் லஞ்சமாக 10,000 கொடுக்க சொல்லி ரூபாயும் பெருமாள் சாரை கொடுத்தாரு. ஆனால் ஏன் கொடுத்தாருன்னு தெரியல. குளியலறையில் இருந்து மொபைல் ஃபோன் எப்படி மாயமாச்சுன்னு எனக்கு தெரியல சார். பீட்டர் திகைத்தான். வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அடுத்த நாள் காலை தொலைபேசியில் பீட்டர் சொன்னதை ஸ்ரீவஸ்தவா இம்பாசிபிள் என நம்பாமல் தன் முழு அவநம்பிக்கை வெளிப்படுத்தினார். தண்டனை விதிக்கப்பட்ட கைதி கான்விக்ட் சொல்வதை நாம் நம்பலாமா? சட்டவிரோதமான, விவரிக்க முடியாத, நியாயமற்ற ஒரு பணியில் வரதனை ஈடுபடுத்த பெருமாள் என்ன லூசா? ஏன் விதிகளை மீறுகிறார்? எப்படி இருந்தாலும் வரதன் வசமிருந்து மீட்கப்பட்ட சிம் கார்டு என்ன எனக்கு SMS மூலம் தெரியப்படுத்துங்க. நான் அதை பகுப்பாய்வு செய்கிறேன். சரி சார், எஸ்பியால் பராமரிக்கப்பட்ட வேண்டிய ஜேர்னலில் கூறியுள்ளது பிரகாரம் விரிவான அறிக்கையை அனுப்புகிறேன் என்றான் பீட்டர். இது சம்பந்தமா நீங்க அனுப்பியுள்ள அந்த 2 அலுவலர்களையும் உடனே சஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். இனி இது போல கடமை தவறவங்க யாரும் இருக்கக்கூடாது. அதை நீங்க பாத்துக்கங்க. வெரி வெல் சார் என்று பீட்டர் உத்தரவாதம் அளித்தான். அன்று காலை ஐஜி அலுவலகம் சென்றடைந்த போது புழல் சிறையின் ஆக்டிங் கண்காணிப்பாளர் பீட்டர் அல்போன்ஸின் ஜர்னல் ரிப்போர்ட் ஸ்ரீவத்சவாவின் மேசையில் இருந்தது. சிம் நம்பர் ஏற்கனவே வந்துவிட்டது. பெருமாளின் மனைவி சுமித்ரா கொல்லப்பட்ட விரும்பாக்கம் ஏரியா அசோக் நகர் காவல் துணை ஆணையர் வந்தது. அந்த டெபுட்டி கமிஷனருக்கு கால் போட்டார் ஸ்ரீவத்சவா. அவஸ்தி என்னும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த இளம் IPS அதிகாரி டிசியாக பணியில் இருந்தான். தனது மொபைல் டிஸ்பிளேயில் ஐஜியின் எண்ணை அடையாளம் கண்டு குட் மார்னிங் சார் என்று அவரது அழைப்பிற்கு பதிலளித்தான். அவஸ்தி ஐஜி பிரசன் ஸ்ரீவத்சவா ஃபோர்ட் ரஹாஹும் என்று ஹிந்தியில் அறிமுகப்படுத்திக் கொண்டனர். ஜான்தே ஹைசாப் அடக்கமாக ஜூனியர் IPS ஆபீசர் பதிலுரைத்தான். சுமித்ரா கொலை வழக்கில் என்ன முன்னேற்றம்? பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததா? கைரேகை ஏதேனும் உள்ளதா? ஸ்ரீவத்சவா தொடர் கேள்விகளை எழுப்பினார். சார், பிரேத பரிசோதனை அறிக்கை கத்தியால் குத்தப்பட்டதில் சுமித்ரா இறந்திருப்பதை ஊர்ஜிதம் செய்யுது. வேற பாலியல் வன்கொடுமைக்கான ஆதாரம் இல்லை. அதனால 302 IPCயின் கீழ் FIR பதிவு செய்துள்ளோம். இறந்தவரின் தாலி, வளையல்கள் மற்றும் மோதிரங்கள் உள்ளிட்ட தங்க ஆபரணங்கள் காணவில்லை. ஒருவேளை குற்றவாளி பணத்தையும் தேடியிருக்கலாம். ஆனால் பெருமாளின் கூற்றுப்படி பணம் எதுவும் எடுக்கப்படவில்லை. சுமித்ராவின் மொபைல் போன் நிச்சயமாக காணவில்லை. கதவுகள் மற்றும் நிலைவாசப்படிகளின் மீது கைரேகைகள் ஜெயில் பிரேக்கர் ஜீவனுடன் பொருந்துகின்றன. இதுவரை சால்வ் ஆகாத 3 கொலை வழக்குகளில் அவனுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிகிறது சார். ஹோ, சுமித்ராவின் மொபைல் ஃபோன் என்ன ஆச்சு? ஏதாவது தடயம் உண்டாம்? சர்வீஸ் ப்ரொவைட் என்ன சொல்றாங்க? சார், சுவாரஸ்யமாக அவளது சிம் ஒரு முறை அன்று இரவு 15:35 மணியளவில் அவள் இறந்த பின் செயலில் இருந்திருக்கு. ஆனா வேறு IMEI நம்பர் கொண்ட மொபைல் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க.
ஐஜி துணுக்குற்றார். அவஸ்தி அந்த 10:35 அழைப்புக்கு யூஸ் பண்ணிருந்த சிம்முக்கும் ஐஎம்ஏ நம்பருக்கும் கால் டேட்டா ரெக்கார்டு 3 மாதங்களுக்கு வேணுமே. நான் அதை வாங்கி தரேன் சார். நாங்கள் அதை ஓனர்ஷிப் கூட கேட்டிருக்கோம். சுமித்ராவின் மொபைல் ஐஎம்ஏ எண்ணையும் கண்காணித்து வருகிறோம். உங்க பக்கத்தில் ஜீவன் சிறையிலிருந்து தப்பித்தது பற்றி விசாரணையில் எதுவும் முன்னேற்றம் உண்டா சார்? நஹியார், நாங்க ஒரு சிம் கார்டை ரெக்கவர் பண்ணியிருக்கோம். சிறையின் ஒரு வாஷ்ரூம்லேருந்து மொபைல் ஃபோன் காணும். உங்களுக்கு கேஸ்ல இது உபயோகமா இருக்கும். இந்த மொபைல் சிம் என்ன நான் உங்களுக்கு இப்போ எஸ்எம்எஸ்ல அனுப்புறேன். அதன் உரிமை விவரங்கள், சமீபத்திய செயல்பாடுகளை கண்டுபிடிங்க. ஜெயில் பிரேக்கை வெளிக்கொணர இந்த சிம் முக்கியமானது. குளியலரின் ஃப்ளஷ் டேங்க்ல மறைத்து வைக்கப்பட்டிருந்த மொபைல் உபகரணம் காணவில்லை. சிம் மட்டும் கிடைச்சிருக்கு. வரதன் சொன்ன திடுக்கிட வைக்கும் உண்மைகளை ஸ்ரீவத்சவா வெளிப்படுத்தவில்லை. சரி சார், நான் சேவை வழங்குகளிடமிருந்து சிடிஆர் ஓனர்ஷிப் போன்றவற்றை பெற்று ஐஜிக்கு அனுப்புறேன் சார் என்ற அவஸ்தி ஸ்ரீவஸ்தவா காலை துண்டிக்கும் வரை காத்திருந்துவிட்டு மொபைலை ஆஃப் செய்தான். அன்று பிற்பகலையே அவஸ்தி ஐஜிக்கு பரபரப்புடன் தொடர்பு எடுத்து அவருடன் அவசர சந்திப்பு நேரம் கேட்டான். என்னாச்சு என்று யோசித்தபடி ஸ்ரீவத்சவா உடனே அவனை அழைத்தார். அவஸ்தி ஸ்ரீவஸ்தாவை சந்தித்த போது பரதனிடமிருந்து மீட்கப்பட்ட சிம் கார்டு தொடர்பான சில திடுக்கிடும் கண்டுபிடிப்புகளை வெளியிட்டான். சார், முதல்ல நீங்க எஸ்எம்எஸ்ல அனுப்பிய சிறையில் சிக்கிய சிம் சென்னை புறநகர் பல்லாவரத்தைச் சேர்ந்த கலியமூர்த்தி என்பவரின் பேரில் இஷ்யூ ஆயிருக்கு. கடந்த 1 வருடமா பயன்படாத ப்ரீபெய்ட் கார்டு அது. சமீப காலத்தில் 2 முறை மட்டும் நள்ளிரவில் உபயோகப்பட்டுள்ளது. லொக்கேஷன் புழல். ஓஹோ, ஹைஜிக்கு வரதன் சொன்னது உண்மை என்று பட்டது. அதன் செல்லுபடியாகும் காலம் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ரொக்கம் செலுத்தி புதுப்பிக்கப்பட்டு ஆக்டிவாக வைக்கப்பட்டிருக்கிறது. புரியுது. அதை விட முக்கியமா அந்த கலியமூர்த்தியின் சிம் போட்டிருந்த மொபைல் போன் சாதனம் சுமித்ரா கொல்லப்பட்ட 3 மணி நேரத்திற்கு பிறகு சுமித்ராவின் காணாமல் போன மொபைல் சிம் போட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஸ்ரீவத்சா குறுக்கிட்டார். கொலை நடந்த அன்று இரவு தப்பிய ஜீவன் அங்கு குளியலில் மறைத்து வைத்திருந்த மொபைல் உபகரணத்தை எடுத்துக்கொண்டு சுமித்ரா வீட்டுக்கு சென்று அவளை கொன்று அவளது மொபைல் செட்டை எடுத்து சென்று பின்னர் அந்த செட்டில் இருந்து அவளது சிம் கார்டை அகற்றி சிறையில் இருந்து கொண்டு வந்த போனில் போட்டு பயன்படுத்தியுள்ளான். சரிதானே? எக்ஸாக்ட்லி சார். கொலையாளி ஜீவன் செய்த கால் யாருக்கு? என்னால் நம்ப முடியல. ஜீவன் பேசியது சுமித்ராவின் கணவர் ஜெயில் சூப்பரண்ட் பெருமாள் நம்பருக்கு. குட்னஸ் மீ, ஜீவன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அந்த குறுகிய அழைப்பை செஞ்சிருக்கான். அதாவது அவன் அங்கிருந்து ஏதோ ரயிலில் சூட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கால் போட்டிருக்கான். அவஸ்திக்கு தன் ஆச்சரியத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. பெருமாள் அப்படி ஒரு கால் வந்ததா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுவும் கொலைகாரன் ஜீவன் பேசினா எனக்கு சொல்லி இருக்கணுமே. ஸ்ரீவஸ்தவா அதிர்ச்சியில் இருந்தார். மிஸ்டீரியஸ் சார், யார் இந்த கலியமூர்த்தி? ஜெயில் பிரேக்கில் அவர் ஜீவனிடம் கூட்டாளியாக இருக்க முடியுமா? ஒருவேளை கொலையிலும் சம்பந்தப்பட்டவனும்? ஐஜி சத்தமாக யோசித்தார். 1 வருடத்திற்கு மேல் பழசான சிடிஆர்களை அளிக்க சேவை வழங்கும் நபர்களுக்கு அனுமதி உள்ளதால் பழைய கால்கள் பற்றி கண்டுபிடிக்க முடியாது. கலியமூர்த்தி பற்றி தன்னால் அதிகம் கண்டுபிடிக்க இயலாது என்பதை அவஸ்தி மெல்ல குறிப்பிட்டான். புழலில் பீட்டரிடம் கேட்கிறேன். கலியமூர்த்தி கைதியாக இருக்கலாம் என்று சொல்லி பீட்டருக்கு போன் செய்தார் ஸ்ரீவத்சவா. பீட்டர் உடனடியாக அழைப்புக்கு பதிலளித்தார். குட் ஆஃப்டர்நூன் சார். பீட்டர், நம்மிடம் கலியமூர்த்தி என்ற பெயரில் யாராவது கைதிகள் இருக்கிறார்களா? அநேகமா பல்லாவரத்தை சேர்ந்தவனா இருக்கலாம். உடனே விசாரித்து சொல்லுங்கள். 15 நிமிடங்களில் பீட்டர் பதிலுடன் லைனில் வந்தார். சார், கலியமூர்த்தி வேறு யாரும் இல்லை, காளிங்கிற கைதி. முழு பேர் கலியமூர்த்தி. ஜீவனிடம் எஸ்பி வசிக்கும் இடத்தை பற்றி உளறிய நோயாளி. ஜீவனோட பக்கத்து பெட்ல மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தவன். இப்போ காளி என்கிட்ட சொல்றான், 1 வருஷத்துக்கு முன்பு ஒரு மொபைல் ஃபோன் திருட்டுத்தனமா ஜெயில வச்சிருந்திருக்கான். அத சோதனையின் போது எஸ்பி சீஸ் பண்ணியிருக்காராம். பெருமாள் சீஸ் பண்ணாராம். ஆமா சார் என பீட்டர் முணுமுணுத்தார். ஸ்ரீவத்சவா தனது அடுத்த கேள்வியை தடுத்தார். மனைவி கொலைக்கு பிறகு பெருமாளுக்கு ஏதாவது மிரட்டல் கால் வந்ததா? பீட்டர் பேச தயங்கினார். பீட்டர், நீ இருக்கிறாயா? ஆமா சார், நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்டேன் என கடுப்பானார் ஐஜி.
சுமித்ரா கொலைக்கு பிறகு பெருமாளுக்கு மிரட்டல் காது எதுவும் வந்துச்சாம். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அல்லது புகார் அளித்தாரா? சார், அன்றிரவு சுமார் 10:30 மணி அளவில் வீட்டிலிருந்து ஏதாவது மதிப்புமிக்க பொருள் காணவில்லையா என்று கேட்பதற்காக எஸ்பியை அணுகினேன். மொபைலில் யாரோட பேசிக் கொண்டிருந்தார். அவர் கோபமாக என்ன வாய மூடு என்று கத்திக்கொண்டிருந்தார். யார் பேசினார்கள் என்று கேட்டேன். எஸ்பி வெறுமன இரங்கல் தெரிவிக்கும் உறவினர் என்று கூறினார். இரங்கல் தெரிவிக்கும் யாரையாவது வாய மூடு என்று சொல்வார்களா என்று யோசித்தேன். அது நிச்சயமாக ஒரு இரங்கல் அழைப்பு இருக்காதுன்னு தோணுச்சு சார். எத்தனை மணி அப்போ? ராத்திரி 10:30 மணி இருக்கும் சார். நீங்க வந்துட்டு போனதும் நடந்தது இது. தொடர்பை துண்டித்து விட்டு ஐஜி சலித்து கொண்டார். என்ன சார் அது? ஸ்ரீவத்சவா சிறிது நேரம் தயங்கினார். பிறகு பேச ஆரம்பித்தார். அவஸ்தி, போலீஸில் யாராவது பெருமாளிடம் அவருடைய மனைவி கொலையை பற்றி விசாரணை செஞ்சாங்களா? யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கிறதா என்று யாராவது கேட்டீர்களா? அல்லது அவருக்கு ஏதாவது மிரட்டல் வந்ததா? எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். நீங்கள் யாரையாவது அனுப்ப வேண்டியிருக்கலாம் அல்லது அதை நீங்களே செய்ய வேண்டியிருக்கலாம். கொலை வழக்கில் பெருமாள் மீது ஐஜி சந்தேகப்படுகிறீர்களா சார்? எந்த காரணத்திற்காகவும் யாராவது தனது சொந்த மனைவியை கொலை செய்வார்களா? அவஸ்தி குழப்பமான நிலையில் இருந்ததால் பதில் சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் திணறினான். பெருமாள் தன் மனைவியை கொன்றிருப்பார் என்று அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அசோக் நகரில் உள்ள தனது அலுவலகத்திலிருந்து அவன் திரும்பிய போது அவஸ்தியை பார்க்க ஒரு விசிட்டர் காத்திருந்தார். அது வேறு யாரும் இல்லை, பெருமாள். அவர் தனது மனைவியை ரூபாய் 50 லட்சத்திற்கு இன்சூரன்ஸ் பண்ணியதாகவும் காப்பீட்டு கோரிக்கை எல்ஐசியிடம் வைக்க எஃப்ஐஆர் மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கை நகல்களை கோரினார். எல்ஐசியில் துணை பொது மேலாளர் கிளைம் சுமித்ரா இறந்ததை ஒட்டி எழுதப்பட்ட சரவண பெருமாள் இன்சூரன்ஸ் கிளைமை பரிசீலித்து செயலாக்க சட்ட அதிகாரியான பானுமதியின் பொறுப்பை கொடுத்தார். பானு ஒரு இளம் வழக்கறிஞர். ஒரு கள அதிகாரியாக அவள் ஒரு முழுமையான விசாரணையின் மூலம் உரிமை கோரல்களை சரிபார்த்து தொகை வழங்கப்படலாமா, எல்லாம் சட்டப்பூர்வமாக சுத்தம் மாத்தம் எதுவும் இல்லாமல் நியாயமான கோரிக்கையா இருக்கிறதா என்று பரிந்துரைக்க வேண்டும். இத்தகைய வேலைக்கு காவல்துறை, பத்திரிகை வட்டங்கள், தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்கள் மற்றும் பரந்தளவில் தொடர்புகள் தேவைப்பட்டது. 27 வயதே ஆன சென்னையில் வளர்ந்த பெண்ணான பானுமதியோட இளமையும் வசீகரமான தோற்றமும் சகஜமாக பழகும் பண்பும் தைரியமும் கபடமில்லாத பேச்சு திறனும் அவருடைய வேலையை எளிதாக்கின. டிஜிஎம் பானுவை தனது அறைக்கு வரவழைத்து சுமித்ராவின் இயற்கைக்கு மாறான மரணம் தொடர்பான கோப்பையும் நாமினியாக இருந்த அவரது கணவர் பெருமாள் சமர்ப்பித்திருந்த உரிமை கோரல் மனுவையும் ஒப்படைத்தார். உரிமை கோருபவர் சிறைச்சாலையின் மூத்த அதிகாரியாக இருந்தும் காப்பீடு செய்யப்பட்ட நபரின் கொலை தொடர்பான தேவையான ஆவணங்களை பெருமாள் சமர்ப்பித்துள்ள போதிலும் சுமித்ராவுக்கு எல்ஐசி பாலிசியை எடுத்து ஓராண்டே ஆனவுடனே மரணம், அதுவும் அன்நேச்சுரல் டெத் நிகழ்ந்துள்ளது. டிஜிஎம் சுட்டிக்காட்டினார். அதுவும் கிளைம் 50 லட்சம் ரூபாய்க்கானது. இது போன்ற கிளைம்ஸ் முறைகேடுகள் உள்ளனவா, இதில் ஏதாவது பிளே செய்யப்பட்டுள்ளதா என ஆராயப்பட வேண்டும். எனவே பானுவை ஆழமாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க டிஜிஎம் உத்தரவிட்டார். இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் என்பதால் ஜாக்கிரதையாக விசாரிக்கவும் அறிவுறுத்தினார். பானு கிளைமேட் பெருமாளிடம் விசாரணையை தொடங்கினாள். அவள் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விரைவான செயலாக்கத்திற்கு ஒரு நேரடி சந்திப்பை கோரினாள். நோ கிளைம் காலம், அதாவது 1 வருஷத்துக்கு முடிஞ்ச உடனே கிளைம் வந்தா ப்ரொசீஜர் பிரகாரம் தனிப்பட்ட நேர்காணல் மூலம் கிளியர் பண்ணுங்கிறது வழக்கம். தவற நினைக்காதீங்க சார் என்ற முகஸ்துடன் பெருமாளை அணுகினாள். பிரச்சனை இல்லை, வாங்கம்மா என்ற பெருமாள் தயக்கம் காட்டாமல் உடனே அவளுக்கு ஒத்துக்கொண்டார். தன் வீட்டுக்கே வர சொன்னார். பெருமாளுடன் அவளது தொடர்பு சுகமாக இருந்தது. சார், முதலில் உங்கள் மனைவியின் அகால மறைவுக்கு வருந்துகிறேன் என்று அவள் பேசத் துவங்கினாள். பரவாயில்லம்மா, விதி ஆபத்தான வேலையில் இருக்கும் என் போன்றோருக்கு இது ஒரு சாதாரணம். என்னை கொல்ல வந்தவர் நான் கிடக்கலங்கவும் என் அன்பு மனைவியே என பெருமாள் கண்கள் கலங்கினான். ஐயா, உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்கிறார்களா? அல்லது இந்த கொடூரமான குற்றத்தில் யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, நான் பொறுப்பேற்றிருந்த சிறையிலிருந்து ஒரு மூர்க்கமான குற்றவாளி தப்பி சென்றான்.
கான்ட்ராக்ட் கொலையாளியான அவன் இரட்டை கொலையில் குற்றம் சாட்டப்பட்டவன். மேலும் 3 வழக்குகள் இப்போது அவன் மீது வரிசையாக இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறையில் தவறாக நடந்து கொண்டதற்காக நான் அவனை கடுமையாக பனிஷ் பண்ணேன். சட்டப்படிதான் அதை செஞ்சேன். ஒருவேளை அடுத்த நாள் அவன் தப்பித்த போது அவன் மனதில் முதலில் இருந்த விஷயம் என்னுடன் கணக்கை தீர்ப்பது போலிருக்கு. ஒரு கொலை செஞ்சவனுக்கு மேலும் எத்தனை கொலை செஞ்சாலும் ஒரு தூக்கு தண்டனை தான். வீட்டில் என்னை காணாத போது அவன் ஆத்திரத்தை என் மனைவியிடம் தீர்த்துக்கிட்டான் போல. அவனோட கைரேகைகள் இந்த வீடு முழுவதும் பதிஞ்சிருக்கு. ஓ, கொடுமை சார். உங்க மனைவி சுமித்ராவுக்கு 32 வயதாகவில்லை. இந்த வயதில் மரணத்தை எதிர்கொள்றது வேதனையானது. அப்புறம் சார், ஆபத்தான வேலை இருக்கிற நீங்க உங்க பேரில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கலாமே. உங்க மனைவி மேலே ஏன் 50 லட்சத்துக்கு பாலிசி எடுத்தீங்க? வானவின் கண்கள் பெருமாளை கூர்ந்து கவனித்தது. நான் சேவை நிபந்தனைகளுக்கு உட்பட்டுள்ளேன். நான் பதவியில் இறந்துவிட்டால், குறிப்பாக எனது கடமைகளை நிறைவேற்றும் போது மரணித்தால் அரசாங்கம் ஒரு பெருந்தொகையே எனக்கு தருவார்கள். அதனால எனக்கு அத்தகைய பாலிசி தேவையில்லை. எல்ஐசியில் டெவலப்மெண்ட் அதிகாரியா இருக்கும் எனது நண்பர் ஒருவர் பாலிசி எடுக்க வற்புறுத்தியதால் என் மனைவி பெயரில் பாலிசி எடுத்தேன். செலுத்தப்பட்ட பிரீமியத்துக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. எனவே அதிக தொகைக்கு பாலிசி எடுக்க சுமித்ராவிடம் சொன்னேன். மேடம், உடல்நிலை சரியா இருந்ததா சார்? முற்றிலும் நார்மல். ஒரு குழந்தையை பெறுவது தொடர்பான ஆலோசனைக்காக மட்டுமே மருத்துவரிடம் சென்றது. அது தாமதமாகிக் கொண்டிருந்தது. சுமித்ரா கன்சல்ட் பண்ணி கொண்டிருந்த டாக்டர் யார் சார்? நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? பெருமாள் சிறிது தயங்கி பின்னர் சென்னை டி நகரில் உள்ள புகழ்பெற்ற குழந்தையின்மை மற்றும் ஐவிஎஃப் நிபுணர் டாக்டர் ரெஜினா செபஸ்டியன் பெயரை குறிப்பிட்டார். நான் முடிக்க வேண்டிய சில அவசியமான வேலைகள் உள்ளன. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால்? பெருமாள் பானுவிடம் இது போதும், இனி கேள்விகள் வேண்டாம் என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். பானு புரிந்து கொண்டு கிளம்பினாள். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பதில்கள் நல்லா இருந்துச்சு. விருக்கம் பக்கத்திலிருந்து பானு கிளம்பும் போது சுமித்ராவின் மருத்துவர் பற்றிய விவரங்களை கேட்டவுடன் பெருமாள் என் பேச்சை திடீரென முடித்தார் என்று பானு யோசித்துக் கொண்டிருந்தாள். பெருமாளின் பொட்டன்சிக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? அவர் தனது திருமண வாழ்க்கை தொடர்பான முக்கியமான பிரச்சனையை வெளிப்படுத்துவதை தவிர்த்தாரா? பானுவின் உள்ளுணர்வு அவளை இன்னும் ஆழமாக தோண்ட தூண்டியது. டாக்டர் ரெஜினாவை சந்திக்கும் நோக்கத்தில் டி நகருக்கு சென்றாள். அது ஒரு பரந்து விரிந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. டாக்டர் ரெஜினாவுக்கு சொந்தமானதும் கூட. பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற டாக்டர்கள் குழு மருத்துவமனையில் இருந்தார்கள். செவிலியர் ஐசியூ வசதியுடன் இருந்தது. பானு டாக்டர் ரெஜினாவை சந்திக்க முற்பட்ட போது அவளுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா என்று கேட்கப்பட்டது. தான் எல்ஐசியில் இருந்து வருபவள் என்றும் அது ஒரு உரிமைக்கொலையின் சட்டப்பூர்வ சரிபார்ப்பு சம்பந்தப்பட்டது என்றும் அவள் விளக்கிய போது ரெஜினாவின் செக்ரட்டரி ஜூலி அடுத்த நாள் தொலைபேசியில் அழைத்து மருத்துவர் அப்பாயின்மெண்ட் கிடைப்பதை ஊர்ஜிதப்படுத்திவிட்டு வரலாம் என்று பானுவிடம் திட்டவட்டமாக தெரிவித்தாள். மருத்துவரின் தகவலுக்காக பானுவின் விசிட்டிங் கார்டையும் செக்ரட்டரி கோரினாள். பானு ஒரு கோகேத்தராக இருந்தாள். அவளிடம் இருந்த விடாப்படி பழக்கம் அவளுடைய வெற்றிக்கு பங்களித்தது. புன்னைகளுடன் விடை பெற்ற பானு, உங்க ஜாடை நடிகை ரேவதி மாதிரி இருக்கு. நான் கூட என்னடா ரேவதி இங்கு வந்திருக்காங்களோன்னு முதல்ல நினைச்சிட்டேன் என்று ஐஸ் வைத்தாள். உங்களை ரேவதினே கூப்பிடுறேன், தப்பா நினைக்காதீங்க என்று செக்ரட்டரியை உச்சிக்குளிர வைத்து விட்டு மறுநாள், ரேவதி, உங்க கால் ஷீட்டும் டாக்டர் ரெஜினாவின் அப்பாயின்மெண்ட்டும் இன்னைக்கு மாலை கிடைக்குமா என்று செக்ரட்டரியை குளிப்பாட்டி அன்று மாலை அப்பாயின்மெண்டை பெற்றாள். மறக்காமல் ரேவதிக்கு ஒரு ஃபேன்சி ஹேர் கிளிப் வாங்கி கொண்டு போய் கொடுத்துவிட்டு டாக்டரை பார்த்துவிட்டு வரும்போது நீங்க இதை போட்டிருக்கணும், புன்னகை மன்னன் ரேவதி மாதிரி இருப்பீங்க என்று அன்பு கட்டளையிட்டு உள்ளே போனாள் பானு. ரேவதி கற்பனையில் அன்பு மலையில் நனைந்தபடி பாட்டு பாட ஆரம்பித்தாள். எல்ஐசி சட்ட அதிகாரான பானுவின் இளமை தோற்றம் மற்றும் ஆர்வமுள்ள அணுகுமுறையால் ரெஜினா கவரப்பட்டாள். மேலும் பானுவின் கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன் அவள் எப்படி சட்டம் படித்தாள், எல்ஐசியில் எப்படி சேர்ந்தாள் என்பதை பற்றி வினாக்கள் எழுப்பினார். டாக்டருக்கு காஃபி நேரம் வந்துவிட்டதால் ட்ரேயில் காஃபி கொண்டு வந்த ரேவதி மறக்காமல் 2 கப்புகளை கொண்டு வந்தாள். குட் ஜூலி, கெஸ்டுக்கும் கொண்டாந்திருக்கியே, தேறிவிட்ட என்று கலகலவன சிரித்தபடி ஜூலியை பாராட்டினாள். பானுவுக்கு காஃபியை கொடுத்தபடி, பார், இந்த பொண்ணு லா படிச்சுட்டு எல்ஐசியில் ஆபீசரா இருக்கு, அப்படி வரணும் என்று அறிவுரையும் வழங்கினாள். சதா கடுகடுவென இருக்கும் டாக்டர் சிரித்து பேசியது ஜூலிக்கு ஆச்சரியமாக இருந்தது.
பானுவின் கேள்விகள் சுமித்ராவுக்கும் பெருமாளுக்கும் இடையேயான தாம்பத்திய உறவை மையமாக கொண்டிருந்தது. ஒரு வருட நோ கிளைம் காலம் முடிவடைந்தவுடன் மனைவி திடீரென இறந்து பாலிசி கணவனுக்கு பலனளித்ததால் காப்பீட்டு நிறுவனத்திற்கு ஒரு நியாயமான சந்தேகம் இருந்தது. பானுவின் கேள்விகள் சுமித்ராவுக்கும் பெருமாளுக்கும் இடையே உறவு எப்படி இருந்தது என பானு வினாவினாள். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? பேஷண்ட் பற்றிய மருத்துவ உண்மைகள் வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்பது தொழில் எத்திக்ஸ். ஆனா கிளைம் பர்பஸுக்காக சொல்றேன். அதுக்காகவே உங்க ரெக்கார்ட்ல ஏத்தி நாளைக்கு என்ன கோர்ட்டுக்கு கூப்பிட்டு கூண்டுல ஏத்திர மாட்டியே? என் ரெஜினா சிரித்தபடி வினாவினாள். சாச்ச டாக்டர், என் முடிவு மட்டும்தான் எழுத்துல ஏறும், காரண காரியம் குறிப்பிட மாட்டேன். பிலீவ் மீ டாக்டர். சுமித்ராவின் புருஷன் பெருமாள் சரியான ஆம்பளை இல்லை. அவனுக்கு எரெக்டிவ் டைஃபாய்டு இடி ஆல்சோ நவுன் அஸ் இம்பார்ட்டன்ஸ் காரணமாக அவங்க மேரேஜ் கன்சமேட் ஆகலை. கல்யாணமாகாத பொண்ணு நீ. நான் சொல்கிறது புரியுதா? ஆண்மை குறைவுக்கான புனைப்பெயர் என்று பானு வெக்கத்துடன் முணுமுணுத்தாள். பாய் ஃப்ரெண்ட் உண்டா உனக்கு? கசம், அதெல்லாம் கிடையாது டாக்டர். இந்த பொண்ணு சுமித்ரா 20 வயசுல கல்யாணமாகி 12 வருஷமா காத்திருக்கா. மனமுழுந்து போயிருந்தா. ஹெர் மேரேஜ் வாஸ் ஆன் த ராக்ஸ். பெருமாள் சுமித்ராவை குறை கூறி கொண்டிருந்தான். இந்த பொண்ணு என்னிடம் அழுது கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு குழந்தை பிறக்க இன்விட்ரோ ஃபெர்டிலேஷன் IVF கருத்தரிப்பு முறையை பரிந்துரைத்தேன். கணவன் மனைவி இருவருக்கும் ஆலோசனை கூறினேன். துரதிர்ஷ்டவசமா அவள் வாழ்க்கை இப்படி முடிந்துவிட்டது. ரெஜினா சோகத்தில் உண்மையிலே வருத்தப்படுவதாக தோன்றியது. பானு ரெஜினாவின் கேபினை விட்டு வெளியேறியதும் குறுகிய காலத்தில் அப்பாயின்மெண்டை ஏற்பாடு செய்து கொடுத்த ரேவதிக்கு பானு நன்றி தெரிவித்தபடி அவள் முகத்தில் பறந்த புன்னகை. உங்கள் கண்டுபிடிப்பு என்ன மேடம்? ஜூலி பானுவை போடு வெளியில் நடந்தபடி மரியாதையாக விசாரித்தாள். சுமித்ராவின் மரணத்தில் மர்மம் இல்லை, அவ்வளவுதான். ஆனால் எவ்வளவு சோகம்! ரேவதி மனம் திறந்தாள். சுமித்ரா மேடம் கடைசியில ஃபேமிலி வேலை இருந்தபோது இப்படியானது கொடுமை. விதி அவளை தாய்மையடைய அனுமதிக்கல, பாவம் என்றாள். பானு அதிர்ச்சியடைந்தாள். அவள் ஃபேமிலி வேலை இருந்தாளா? அவள் கர்ப்பமா இருந்தாளா என்கிறீர்களா? ஆமாம் மேடம். டாக்டர் ரெஜினா கடந்த வாரம் அவருக்கு HCG பரிசோதனை செய்து பாசிட்டிவ்னு முடிவை வெளியிட்டார். சந்தோஷம் நீட்டிக்கவில்லை. பானு தனது காருக்கு விரைந்தாள். கதவை மூடாமல் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சுமித்ரா இறக்கும்போது கர்ப்பமாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்களா என்று பார்த்தாள். அது பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அது எப்படி சாத்தியம்? பெருமாளுக்கு ஆண்மை குறைவு, IVF சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் சுமித்ரா எப்படி கர்ப்பமானார்? ஏதேனும் சட்டவிரோத அஃபேர்? இறக்கும்போது அவள் கர்ப்பமாக இருக்கவில்லை என்றால் அவள் கர்ப்பத்தை கலைத்தாளா? பானுமதி உஷாரானாள். விசாரணை கைதியான ஜீவன் தப்பிச் சென்றதில் பெருமாளின் பங்கு குறித்து DCP அவஸ்தி மற்றும் புழல் சிறையின் ஜெயல் கண்காணிப்பாளர் பீட்டர் ஆகியோருடன் ஸ்ரீவத்சவா ஒரு சந்திப்பை நடத்தி கொண்டிருந்தார். ஜெயில் பிரேக்கில் பெருமாள் உடந்தையாக இருந்ததற்கான சான்றுகள் பெருகிக் கொண்டே இருந்தன. இருப்பினும் தப்பியோடிய ஜீவனால் பெருமாளின் மனைவி சுமித்ராவை கொலை செய்தது சிறைத்துறை மற்றும் நகர் காவல்துறைக்கு புரியவில்லை. கைத்தொலைபேசியை கொடுத்தவர் பெருமாள் என தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி வரதன் குறிப்பிட்டுள்ளான். பெருமாள் வரதன் மூலம் கொடுத்த 10,000 லஞ்சத்தை வாங்கியதாக ஊழல் காவலர் ஒப்புக்கொண்டதால் அதற்கும் ஆதாரம் இருந்தது. வரதனிடமிருந்து மீட்கப்பட்ட சிம் கார்டு 1 வருடத்திற்கு முன்பு சிம் கார்டுடன் தனது போனை பெருமாள் கைப்பற்றி விட்டதாக காலி விரலை அவர் பக்கம் நீட்டியிருந்தான். பெருமாள் கைப்பற்றிய மொபைலையும் சிம் பற்றியும் ரெக்கார்டில் பதிவு செய்யவில்லை. இது மொபைல் குற்ற நோக்கத்தோடு பிறகு பயன்படுத்த பெருமாள் பதுக்கப்பட்டது என்பது சுட்டிக்காட்டியது. இந்த விதி மீறல்களுடன் பெருமாள் ஜீவனிடமிருந்து தனக்கு சுமித்ரா கொலைக்கு பிறகு தொலைபேசி அழைப்பு வந்ததை மறைத்திருக்கிறார். இவற்றோடு சமீபத்திய தகவல், சுமித்ராவின் ஆயுள் காப்பீடு ரூபாய் 50 லட்சத்துக்கு நாமினியாக பெருமாள் உரிமை கோரியது கொலையையும் ஜீவனின் ஜெயிலில் பிரேக்கையும் வேறு கோணத்தில் காண்பித்தது. ஜீவன் சிறையிலிருந்து தப்பிப்பதற்கு உடந்தையாக இருந்த பெருமாள் காப்பீட்டு தொகையாக பெரும் பண ஆதாயத்திற்காக ஜீவனை தன் மனைவியை கொலை செய்ய தூண்டினாராம். பண ஆதாயத்திற்காக யாராவது தன் மனைவியை கொன்று விடுவாரா? அதிகாரிகள் ஆதாரங்களை ஆராய்ந்து முன்னோக்கி செல்லும் வழியை திட்டமிடும் போது அவஸ்தியின் மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஹூ, பானுமதியா? LICயில் இருந்தா? காத்திருக்க சொல்லுங்க, நான் மீட்டிங்ல இருக்கிறேன் என்று TC அவஸ்தி அழைப்பை துண்டித்தான். யார் அது என IG கேள்வி அனுப்பினார்.
எல்ஐசியை சேர்ந்த ஒரு பெண் வக்கீல் பெருமாளின் இன்சூரன்ஸ் கோரிக்கையை பற்றி விசாரிக்க என் ஆபீஸுக்கு வந்திருக்காங்களாம். வழக்கு தொடர்பாக என்னை சந்திக்க விரும்புகிறார்களாம் சார். சில தகவல் இருப்பதாகவும் அவள் கூறுகிறாளாம். நான் அவளை வெயிட் பண்ண சொன்னேன். எல்ஐசி பாலிசி பத்தி விசாரிக்கிறார் போல. அவள் வழக்கை பற்றிய தகவலை சேகரிக்க முயற்சி செய்யலாம். அது கிசுகிசுவாக ஏதாவது பத்திரிகை ஸ்டோரியாக வெளிவரலாம். ஜாக்கிரதை என ஐஜி எச்சரித்தார். இருக்கலாம் சார், ஆனா ஜென்யூன் எல்ஐசி ஆஃபீஸர் என்கிறார். எனது கேம்ப் கிளர்க் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய அவருடைய விசிட்டிங் கார்டு என்னிடம் உள்ளது. நான் அதை உங்களுக்கு அனுப்பட்டுமா சார்? செய்யுங்க. ஆனால் அவரிடம் உள்ள தகவலை கிரகிக்கும் போது நம் வசம் உள்ள தகவலை கசிய விட்டுடாம கவனமா இருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியப்படுத்துங்க. பீட்டர், நீங்க பெருமாளின் கமிஷனர் ஒமிஷன்ஸ் அவை எப்படி வரதன் ஜெயில் பிரேக்கு வழிவகுத்தது? பெருமாளுடையது டியூட்டி. இவைகளுக்கான ஆதாரங்களை திரட்டுங்கள் என்று ஐஜி உத்தரவிட்டார். சூப்பரண்டு பெருமாள் இறந்த மனைவியின் 16ஆம் நாள் கருமாதி போன்ற இறுதி சடங்குகளை முடித்ததும் விசாரணைக்கு அழைப்பது என்ற முடிவோடு கூட்டம் முடிந்தது. புழல் சிறைக்கு திரும்பிய உடனே பீட்டர் தனது விசாரணைகளை துவங்கினார். பெருமாள் மீண்டும் பணியில் சேரக்கூடும் என்று பொதுவான கருத்து நிலவியதால் பெருமாளுக்கு எதிராக விசாரணைக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது என்று துணை கண்காணிப்பாளரையோ அல்லது ஜெயிலரையோ அதில் பீட்டர் ஈடுபடுத்தவில்லை. காலிடமிருந்து கைபேசி கைப்பற்றப்பட்டது தொடர்பான பதிவுகள் ஏதேனும் இருந்தால் அதை சேகரிக்க முந்தைய ஆண்டு சிறை கண்காணிப்பாளர் பராமரிக்கப்பட்ட ஜேர்னல் ரிப்போர்ட்டர்ஸ்களை அவர் அலசினார். கடந்த 8 மாதங்களுக்கு முன்புதான் பீட்டர் புழலுக்கு மாற்றலாகி வந்திருந்ததால் அவருக்கு இது பற்றிய தகவல் தெரிந்திருக்கவில்லை. மொபைல் காலியிடமிருந்து கைப்பற்றப்பட்டதால் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட் அவரிடமிருந்து பெற பீட்டர் காளியை தனது அறைக்கு அழைத்தார். காளி ஒரு லீடிங் சங்கிலுடன் கொண்டு வரப்பட்டு சங்கிலி இரும்பு கிரலில் பத்திரமாக பொருத்திய பின் தனியாக விடப்பட்டான். காளியிடம் உன்னிடம் இருந்து போன் கைப்பற்றப்பட்டதாக பதிவு எதுவும் ரெக்கார்ட்ல இல்லை. அதை எப்படி கடத்தி வந்தாய்? சார், காளி மெதுவான குரலில் பேசத் தொடங்கினான். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் என்னை பார்க்க வந்திருந்த எனது மச்சான் காத்தமுத்து எனக்கு மொபைலை கொடுத்தான். விசிட்டர்ஸ் ரிஜிஸ்டர்ல அவர் பெயரை வச்சு பார்த்தா சரியான தேதி கிடைக்கும் சார். ஆனா என்னுடன் அடைக்கப்பட்டிருந்த கன்விக் பிச்சை அவனோட சொந்தக்காரவங்க நண்பர்கிட்டலாம் பேச போனை கேட்க ஆரம்பிச்சான். நான் மொபைலை பயன்படுத்திய குளிரடியில் அவனுக்கும் எனக்கும் தகராறு ஏற்பட்டுச்சு. எங்கள் இருவரையும் பாடல்கள் சுற்றி வளைச்சு போனையும் கைப்பற்றி பெருமாள் சார் முன் ஊர்வலமா அழைத்து சென்றனர். எங்களை சரமாரியாக தாக்கி போனை பறித்து சென்றார் அவர். ஆனால் அவர் அதை ரெக்கார்ட்ல காட்டல. காரணம் முழு தகவலையும் வெளிப்படுத்த காளி தயங்கினான். காரணம் என்ன காரணம்? முழு கதையும் சொல்லும் முட்டாளி என பீட்டர் மிரட்டலாக குரலை உயர்த்தினார். ஐயா, நான் ஆயுள் தண்டனை கைதி. தண்டனை குறைந்த வருடங்களாக குறைப்பது என்பது பரிந்துரை செய்யும் அதிகாரியான கண்காணிப்பாளன் கையில தான் இருக்கு. நான் 10 வருடங்கள் சிறையில் தள்ளிட்டேன். அப்போ என்னோட பேரம் பேசுறியா? தண்டனை குறை காட்டி காரணத்தை சொல்ல மாட்டேன் இல்லையா என பீட்டர் இருக்கையிலிருந்து எழுந்து பிரம்பை இழுத்தார். காளி பதிலளிக்கும் முன் பீட்டர் காளி இரக்கமின்றி பிரம்மாள் விசிலடித்தார். ஆயுள் தண்டனை குற்றவாளி நீ. ஃபர்ஸ்ட் 14 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தண்டனை வாங்கி தந்து உன்னை சிறையிலே ஊறுகாய் போட்டு காட்டுற படவா. உண்மையை பேசுறதுக்கு பேரம் பேசுறியா நீ? மௌனமாக அழுது வழியில் துடைத்த உடலை தேய்ச்சிய காளி, சார், நான் உண்மையை சொன்னால் பெருமா சார் மறுபடி சூப்பரண்டா வந்து என்னை தண்டிப்பாரோட பயத்தை தான் வெளிப்படுத்தினேன் சார். பேரம் பேசல என சன்னமாக அழுதான் காளி. பெருமாள் இங்கு கடமையை தொடர மாட்டார். அதை மறந்துவிடு. இப்ப பயப்படாம என்ன நடந்ததுன்னு சொல்லு என பீட்டர் உத்தரவிட்டார். சார், உள்ள யாரும் வராம சிவப்பு லைட் போட்டுடுங்க சார். ரகசியமான விஷயம். போட்டாச்சு, சொல்லு. போன வருஷம் பெருமாள் சார் இல்லத்துல 8 மாசம் வேலை பார்த்தேன் சார். பகலில் நான் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தேன். தினமும் மாலையில் நான் மீண்டும் சிறைக்கு வருவேன். நான் கடினமாக உழைத்ததால பெருமாள் சாரின் மனைவி பரிதாபப்பட்டு அவருக்கு தெரியாம எனக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து கவனிச்சுக்கிட்டாங்க. நான் சுமித்ரா மேடத்திற்கு சமையலும் செஞ்சு வீட்டை சுத்தம் செய்வதும் உதவியா இருந்தேன். ஐயா, மேடம் அழகா இருந்தாங்க. வயசு குறைஞ்ச வயசுதான். என் மேல ஆசை வச்சாங்க. வீட்டுல குளிக்க அனுமதிச்சாங்க. பீட்டருக்கு தன் காதுகளை நம்ப முடியல. காளி என்ன சொல்ல போகிறான் என்று அவரால் யூகிக்க முடிந்தது. நினைவில் வச்சுக்கோ, அதிகாரியின் மனைவிகளை கேவலமா பேசின. சார், நான் சொல்வது சத்தியம் சார்.
என் குழந்தைகள் மீது சத்தியம் செய்கிறேன். மேடம் நல்ல பெண் இல்லை சார். பெருமாள் சார் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அந்த பொண்ணை பார்க்க ஆட்கள் வந்தாங்க. அவங்க அத்தனை பேரும் கொல்ல பக்கமாக வந்து அதே வழியில வெளியே போனாங்க. கொஞ்ச நாள் என்னையே அது படுக்கை அறைக்கு கூப்பிட்டுச்சு. காளி நடுங்கி கொண்டிருந்தான். பீட்டர் பிரமித்து போனார். என் வாயை மூடிக்கொண்டு இருக்க அது என்ன மயக்குச்சு. அது பெருமாள் சார் ஒரு ஆண்மையற்ற ஆளுன்னு திட்டுச்சு. சில சமயங்கள்ல ஜன்னல் வழியா படிக்கறையில் மற்றவங்க அதோட ஜல்சா பண்றத என்னோட மொபைல் போன்ல திருட்டுத்தனமா படம் எடுத்தேன். அடப்பாவி, மொபைல்ல பெருமாள் சார் கைப்பற்றிய போது படத்தை பார்த்து அவர் ஆடி போயிட்டாரு. என்னை சர்றா மாதிரியே அடிச்சு துவைச்சாரு. தன் மனைவி பற்றி வாய் திறந்தான். என் மீது பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து விடுவேன் என மிரட்டினாரு. இதனாலதான் பெருமாள் சார் போனை ரெக்கார்ட்ல காட்டல சார். காட்டினா நான் விஷயத்த சொல்லிடுவேனோன்னு. பீட்டருக்கு எல்லாம் புரிந்தது. பெருமாள் காமத்தியமான தன் துன்மார்க்க மனைவியை தீர்த்து கட்ட விரும்பினார். அது பண ரீதியாக பயனளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். அதனால் அவள் பெயரில் இன்சூரன்ஸ் எடுத்த பிறகு அனுபவமுள்ள கொலையாளி ஜீவனை தேர்ந்தெடுத்து அவள் மீது ஏவி விட்டிருக்கிறார். இது பழிவாங்கும் கொலை என்று தோன்ற பெருமாள் முந்தைய நாள் ஜீவனை தாக்கியுள்ளார். பீட்டர் அதிர்ச்சியுட்டும் இந்த கண்டுபிடிப்பை வெளிப்படுத்த உடனடியாக சிறைச்சாலை ஐஜி அழைக்க எண்ணி காளியை தனது அறையிலிருந்து வெளியேற்றினார். அசோக் நகர் டிசிபி அலுவலகத்தில் காத்திருந்த பானு திடீரென காவலர்களும் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஆகியோரும் பரபரப்பாகி தலைகளில் தொப்பியை சரியாக பொய்த்து கொண்டு உஷார் நிலை அடைவதை கவனித்தாள். மேடம், இங்கே நிற்காதீங்க, நீங்கள் விசிட்டர் ரூமுக்குள்ளே போய் உட்காந்துடுங்க, ஐயா வராராம் என்று ஏட்டு அவளை உள்ளே போகச் சொன்னார். விசிட்டர் ரூமில் 4-5 பேர் ஏற்கனவே உட்கார்ந்து உறக்க பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏட்டு உள்ளே எட்டி பார்த்து, யோ வாயை பொத்துக்கிட்டு உட்காருங்கய்யா, வாயை விட்டு தான் அடிதடியில் வந்து நிற்கிறீங்க, டிசி வராரு, சத்தம் வரக்கூடாது சொல்லிப்புட்டேன் என்று மிரட்டி விட்டு போனார். பானுவுக்கு சில போலீஸ்காரர்களை தெரியும். அதிகபட்சம் இன்ஸ்பெக்டர் அளவில் தான் அவர்கள் ரேங்க். இங்கு வித்தியாசமாக தெரிந்தது. டிசி என்றால் கடவுள் போலையோ. வெளியில் கார் வந்து நிற்கும் சத்தமும் காடு துப்பாக்கி சல்யூட் வைக்கும் சத்தமும் அமைதியை கிழித்தன. டக் 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 என்று யாரும் நடந்து வந்து மாடிப்படி ஏறி போனார்கள். ஏட்டையா அதிகாரமான குரல் கேட்டது. எஸ் சார், அந்த சுமித்ரா மர்டர் கேஸ் விஷயமா எல்ஐசி ஆஃபர் வந்திருக்காங்களா? மாடிப்படியிலிருந்து குரல் வந்தது. ஆமாயா, இங்கே வெயிட் பண்ணுறாங்க, ஆளை மேலே அனுப்புங்க. வெரி வெல் சார். ஏட்டு விசிட்டர் அறைக்கு வந்து, மேடம் ஐயா உங்களை வர சொல்கிறாரு, மேலே போங்க. அவர் மெல்லத்தான் அனுப்ப சொன்னார், நீங்கள் உடனே அனுப்புறீங்க. மேடம் அவர் மேலே அப்படிங்கிறதான் மெல்லன்னு சொன்னார். தமிழ் அப்படி தான் பேசுவார். நீங்கள் மெல்ல மேலே போங்க. மாடிக்கு போனதும் டிசி அறைக்குள் போக விடாமல் ஒரு கான்ஸ்டபிள் அவளை தடுத்தான். வர சொன்னாராமே. அவனை முறைத்தாள். ஐயா சீட்டுக்கு வரல, பாத்ரூம் போயிருக்காரு, இருங்க என்று மெல்ல பேசிவிட்டு ஒரு ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தான். 2வது 3வது முறை எட்டி பார்த்து விட்டு போங்க என்று கதவை திறந்து விட்டான். என்ன படடோபம் இது என்று சலித்துக்கொண்டு உள்ளே சென்றாள் பானு. ஒரு இளைஞன் உட்கார்ந்திருந்தான். அவன் உள்ளே நுழையும் அவனுக்கு மொபைல் ஒரு கால் வரவும் சரியாக இருந்தது. ஒரு நிமிடம் பானுவை பார்த்து அவள் அசந்தது போல தெரிந்தது. அவளை உட்கார சொல்லி சைகை செய்துவிட்டு ஹிந்தியில் யாரோட பேச ஆரம்பித்தான். பேச்சு 2 நிமிஷம் தொடர்ந்தது. என்ன பேசுகிறார் என்று பானுவுக்கு புரியவில்லை. டேபிளில் HR அஸ்வதி IPS என்ற பெயர் பலகை இருந்தது. கால் பேசி முடித்தது மொபைலை வைத்துவிட்டு, யார் நீங்க? யாரோ LIC லீகல் ஆஃபீஸர் வந்திருக்காருன்னு அவரைத்தானே கூப்பிட்டேன். இன்டர்காம் பஸ்ஸரை அழுத்தினாள் அவஸ்தி. சார், ஐ எம் ஃப்ரம் LIC லீகல் அட்வைசர் கிளைம்ஸ். மை நேம் இஸ் பானுமதி என்றபடி எழுது தன் விசிட்டிங் கார்டை நீட்டினாள். வைத்த கண் வாங்காமல் அவளை பார்த்துவிட்டு இன்டர்காமை டிஸ்கனெக்ட் செய்தான். பிறகு பானு கொடுத்த கார்டை வாங்கி பார்த்துவிட்டு, ஐ எம் சர்ப்ரைஸ்ட். நான் ஒரு குண்டான நடுத்தர வயது தான் பெண்ணை எதிர்பார்த்திருந்தேன். யுவர் லாயர், யூ லுக் ஏ காலேஜ் கேர்ள். தேங்க் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் சார். நான் பாலிசி கிளைம்ஸில் லீகல் அசெப்ட் பார்க்குறேன். உரிமை குரல் சில சந்தேகங்கள் இருக்கும்போது அல்லது 1 வருடமான நோ கிளைம் காலத்திற்கு பிறகு உடனடியாக உரிமை குரல் அப்ளை பண்ணால் நாங்கள் பிக்சரில் வருகிறோம். சம்பந்தப்பட்ட தொகை பெருசாக இருக்கிறது ஒரு காரணம். சுமித்ரான் விஷயத்தில் அது ஒரு 50 லட்சம் ரூபாய் சார்.
அவளை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்த அவஸ்தையை பார்த்து பேச்சை நிறுத்தினாள். சார், நான் தெளிவா பேசுறேனா என்று விசாரித்தாள். ஆமா ஆமா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். சுமித்ரா கேஸ் விஷயமா சொல்றீங்க. என்னோட காஃபி சாப்பிட விரும்புகிறீங்களா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இது எனக்கு காஃபி நேரம். அவள் மெலிதாக சிரித்துவிட்டு எனக்கும் ஓகே தான் சார் என்றாள். அவஸ்தி ஆட்லியை கூப்பிட்டு 2 பேருக்கும் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு தன் இருக்கையிலிருந்து எழுந்து, வாங்க, இன்னும் வசதியா இருக்கும், சோஃபாவிற்கு மாறுவோம் என்றபடி நகர்ந்தான். பானுவுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் வேலையாகணுமே என்று தானும் சோஃபாவுக்கு மாறினாள். எல்ஐசிக்கு சமர்ப்பதற்காக பெருமாள் எஸ்ஐஆர், பிரேத பரிசோதனை போன்றவற்றின் நகர்வுகளை எங்கிட்டிருந்து சேகரித்திருந்தார். அந்த ஆவணங்கள் போதுமானதாக இருக்கவில்லையா? நிச்சயமா சார், என் கூட அவரோட காப்பிகள் உள்ளன என்று கூறி தான் வைத்திருந்த கோப்பையை திறந்து அவஸ்தி கூறிய டாக்குமெண்ட்களை எடுத்துக்கொண்டு அவனை நெருங்கி அவற்றை காட்டினாள். அவள் அவஸ்திக்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததால் அவளிடமிருந்து வெளிப்படும் நறுமணத்தை அவனால் உணர முடிந்தது. அவன் மயக்கத்தில் இருந்தான். இதுவரை அப்படி உணர்ந்ததில்லை. இவை ட்ரூ காப்பி தானா சார்? பானு இன்னும் கொஞ்ச நேரம் நெருக்கத்தில் இருப்பாள் என்று நினைத்துக்கொண்டு நான் பார்க்கிறேன் என்று டாக்குமெண்ட்ஸை உற்று பார்ப்பது போல் நடித்தான். அழகாக இருக்கு என்று முணுமுணுத்தான். என்னது? அதாவது எல்ஐசி ஃபோல்டர், இது மிகவும் அழகா இருக்குன்னு சொன்னேன். என் மேசையில் இருக்கும் அரசாங்க ஸ்டேஷனரியை பாருங்க, 3ஆம் தரம். அவஸ்தி தடுமாறி கொண்டிருந்தான். பானு சிவந்து கொண்டிருந்தாள். ஐபிஎஸ் அதிகாரி தனது பெண்மையின் வசீகரத்தில் சாய்ந்து விட்டதையும் விவாதிக்கப்படும் விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாமல் வார்த்தைகளுக்கு போராடுவதையும் அவள் பார்க்க முடிந்தது. இது அவளுக்கு புதிதல்ல. ஆனால் மற்ற நேரங்களைப் போலல்லாமல் இளம் போலீஸ் அதிகாரியின் அசௌகரியத்தை அவள் ரசிப்பது போல் தோன்றியது. அப்படியானால் இந்த டாக்குமெண்ட்ஸ் நிஜமானதா? அப்படித்தானே? பானு தன் சோஃபா இருக்கைக்கு திரும்பினாள். ஆமாம் ஆமாம், அவஸ்தி திணறினான். அவனது கண்கள் அவளை கவ்வுவது போல் தோன்றியது. அவனை மேலும் சங்கடத்திலிருந்து காப்பாற்ற காஃபி வந்தது. எந்த ஊர் சார் உங்களுக்கு? நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவரல்ல என்று உங்கள் பெயர் சொல்கிறது என்று பானு நிலைமை எளிதாக்க முயன்றாள். வாஸ்தவம்தான், நான் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவன். அவஸ்தி என பேச்சு திசை மாறுவதை விரும்புவதாக தோன்றியது. எனக்கு தமிழ்நாடு கேட அலர்ட் ஆனது. மொழி தேர்வில் தமிழ் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று தேவையில்லாமல் வளைந்தான். அவஸ்தை என்றால் தமிழ் என்ன அர்த்தம் தெரியுமா சார்? அவஸ்தை. அவன் தெருவென முடித்தான். என் பெயர் அவஸ்தி, அதுபோல அவஸ்தை நான் கேள்விப்படவில்லை. அவன் அர்த்தம் என்ன? அவன் தமிழில் ஃபெயில் ஆனது போல வெக்கப்பட்டான். அதாவது சங்கடம் என்று பானு சிரித்தாள். அவஸ்தி காஃபியை வாயில் வைத்துக்கொண்டு சிரிக்க முயன்றான். காஃபி பொறையேறி இருமி சங்கடப்பட்டான். சங்கடம் என்று மேலும் இருமினான். இருவரும் சிரித்தனர். சொல்லுங்க, நீங்கள் தமிழில் ரெக்கார்ட் கிரியேட்டிங் என்று எதை சொல்றீங்க? அவஸ்தி கேட்டான். இப்போது பானு விழித்தான். ரெக்கார்ட் கிட்ரடிங், நான் அந்த வார்த்தையை கேட்டதில்லை. அதன் அர்த்தம் என்ன என அவள் தடுமாறினான். வாயில் காஃபியுடன் சிரிக்க முயலும்போது, நான் அதைத்தான் செய்தேன். தமிழில் பொறையேறுதல் என்று சொல்கிறீர்கள்ல. ஓ, அதுவா? இந்த ஆங்கில வார்த்தை எனக்கு தெரியாது. ஒருவருக்கு பொறையேறினால் யாரோ அந்த நபரை நினைக்கிறாங்க என்று எங்கள் நம்பிக்கை. இந்த நேரத்தில் யார் என்னை பற்றி நினைக்க முடியும்? காட்பொருள் என் பெற்றோர் இருக்கலாம். என் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க எனக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ திருமணத்தில் கலந்து கொண்டு இருப்பதாக இப்போ ஃபோன்ல சொன்னாங்க. இந்த பேச்சில் நினைவு கூர்ந்திருக்கலாம். அவஸ்தி தான் ஒரு பேச்சுலர் என்று அறிவிக்கிறான் என்பதை பானு புரிந்து கொள்ள நேரம் பிடிக்கவில்லை. ஒரு நிமிடம் அந்த போலீஸ் அதிகாரியின் ஆளுமை, உயரம், சிகப்பு நிறம் மற்றும் கட்டுமஸ்தமான தேகத்தை எடை போட்டாள். ஒரு மிகவும் தகுதியான பேச்சுலராக தோன்றினான். ஏன் இவ்வளவு காலமா திருமணம் செய்து கொள்ளவில்லை? சுமித்ராவை கொன்றவன் உங்களை நினைக்கிறானோ? நீங்கள் கண்டுபிடிக்க தவறிய விஷயத்தை நினைத்து சிரிக்கிறானோ என்று பானு சப்ஜெக்டுக்குள் வந்தாள். அவஸ்தி ஒரு கணம் முறைந்தான். என்னுடைய விசாரணையில் நான் கண்டுபிடிக்க தவறிய விஷயம் எதுவும் இருக்கோ? அவன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு பிறகு கேட்டான். சுமித்ரா இறக்கும்போது கர்ப்பமாயிருந்தாரா சார்? நோ, என் அறிவுக்கு தெரிந்து இல்லை. பிரேத பரிசோதனையில் கூட அவ்வாறு கூறப்படவில்லையே. அவள் கர்ப்பமா இருந்திருந்தால், அவள் கணவன் பெருமாள் ஆண்மை குறைவாக இருந்திருந்தால். அவஸ்தி திகைத்து நின்றான். நான் உண்மையில் அவஸ்தையில் இருக்கிறேன். இவற்றையெல்லாம் யார் சொல்வது? உங்களுக்கு எங்கிருந்து இந்த சந்தேகங்கள் வந்தன? நீங்கள் முழு கதையும் கேட்க வேண்டுமானால் நீங்கள் எனக்கு டின்னர் பார்ட்டி தரணும் சார் என்று பானு சிரித்தாள். அவஸ்தி ஒப்புக்கொள்வதாக தம்பசப் சைகை காட்டினான். அவனுக்கு கரும்பு தின்ன கூலியா வேண்டும்?
டிசிபி அலுவலகத்தை விட்டு பானு வெளியேறதும் அவஸ்தி ஸ்ரீவத்சாவை அழைத்து பானு பகிர்ந்து கொண்ட அதிர்ச்சியூட்டும் தகவலை உடைத்தான். சென்னை வடபழனியில் உள்ள கம்ஃபோர்ட் இன் அவஸ்தியின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பிரதேசத்தில் இருந்து 5 நட்சத்திர ஹோட்டல். அவன் அந்த ஹோட்டலுக்கு சென்றது நிர்வாகத்திற்கு ஒரு சிறப்பு சந்தர்ப்பமாக அமைந்தது. மேனேஜரை நேராக வந்து அவஸ்தியும் அவனுடைய கெஸ்ட் பானுமதியும் கவனித்தான். பானு வெளிர் இளஞ்சிவப்பு நிற சல்வார் கமிஸ் அணிந்திருந்தாள். அதில் அவள் அசத்து மலையில் மிளிர்ந்தாள். மஃப்டியில் அவஸ்தியும் கோலிவுட் ஹீரோ போல அருகிலுள்ள ஸ்டுடியோவில் படப்பிடிப்பிலிருந்து மாற்றத்துக்காக வந்த ஸ்டார் போல தெரிந்தான். சிறிது நேரம் ஸ்வீட் நத்திங்ஸ் பரிமாறிக்கொண்ட பிறகு அவர்களின் உரையாடல் விஷயத்துக்கு மாறியது. டாக்டர் ரெஜினாவின் மருத்துவமனையிலிருந்து தான் பிரெக்னன்சி மற்றும் பெருமாளின் இம்பார்ட்டன்ஸை பற்றிய தகவலை சேகரித்ததாக பானு தெரிவித்தான். போலீசார் விசாரணை இறங்கி மருத்துவமனை ரைட் பண்ணினாலோ அல்லது மருத்துவரிடம் கேள்வி கேட்டாலோ தன்னை காண்பித்து கொடுத்திட வேண்டாம் என்று அவஸ்தியிடம் கேட்டுக்கொண்டாள். அவஸ்தி உறுதியளித்தான். சுமித்ராவின் பிரேதத்தை போஸ்ட்மார்டம் செய்த அரசு மருத்துவரை பிரேத பரிசோதனை ஒரு பகுதியாக ரெஜினாவிடம் பேச வைத்து செய்தியை ஊர்ஜிதம் செய்து கொள்வதாக தனது திட்டத்தை அவன் விளக்கினான். சுமித்ரா கர்ப்பமாக சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம். பல பேருடன் உறவு. கர்ப்பமாகி இறந்திருந்தால் இம்பார்ட்டன்ட் கணவனான பெருமாள் சந்தேகப்பட வேண்டியவர் ஆகலாம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரெக்னன்சி மறைத்திருந்தால் கேஸ் மேலும் சிக்கலாகும். கூட்டு சதியோ? அவஸ்தி குழம்பினான். அவர்கள் ஹோட்டலை விட்டு வெளியேறும் போது நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டும் என்று அவஸ்தி விருப்பம் தெரிவித்தான். எல்ஐசியின் சட்ட அதிகாரி அத்தகைய சந்திப்புகள் கலந்து கொள்ள You should witness more killing of policy holders என்று பானு சிரித்தாள். You are looking or already killing. அவஸ்தி தன் மனதை திறந்து காட்டினான். பானு கன்னங்கள் சிவந்தன. அப்போ பாதுகாப்பு என்னிடம் எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோங்க என்று வெக்கத்துடன் பரிந்துரைத்தாள். இரண்டே சந்திப்பில் 2 மனங்களும் இணைய ஆரம்பித்தன. பானு அவஸ்தியுடன் பிரியாவிடை பெற்று தன் காரில் ஹோட்டலை விட்டு வெளியேறும்போது மற்றொரு கார் அவளை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஈசிஆர் உள்ள பாலவாக்கம் பல்கலை நகரில் பானுவின் வீடு இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன அவரது தந்தையின் சொந்த வீடு. பானு அங்கு தனது தாயுடன் வசித்து வந்தாள். இரவு 9:30 ஆகிவிட்டது. மகாபலிபுரம் பக்கத்திலிருந்து சிட்டி நோக்கி போக்குவரத்து இருந்தது. சிட்டியிலிருந்து புறநகர் பகுதிக்கு வரும்போது மிக குறைவான வாகனங்கள் இருந்தன. ஒரு மெரூன் நிற கார் அந்த சில வாகனங்கள் ஒன்றாக இருந்தது. விசித்திரமாக அதுவும் மெதுவாக ஓட்டப்பட்டு அவளது நிதானமாக ஓட்டும் வேகத்தை மேட்ச் பண்ணி பின்னாலேயே வந்து கொண்டிருந்தது. அவள் அவஸ்தையுடன் இருந்த மகிழ்ச்சியான மாலை பொழுதை மனதில் அசை போட்டபடியே மெதுவாக ஓட்டினாள். அவள் மனம் இன்ப அவஸ்தையில் சங்கடப்பட்டு கொண்டிருந்தது. டிசிபி ஒரு ஜாலியான நபராக தோன்றினாள். போலீஸ்காரர்களுக்கே உரித்தான கடினமான முகத்துடன் கூடிய ரெஜிமெண்டல் போலீஸ் அதிகாரி அல்ல. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்த அவன் சட்டம் மற்றும் ஒழுங்கிற்கு எளிதாக மாறியிருக்கான். நான் சட்டம், அவர் ஒழுங்கு, இது நல்லா இருக்கே. அவள் மனம் குளிர்ந்தது. அவர் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்வதில் தேர்ந்தவர் என்று கூறினாரே, ஒருவேளை அவர் ஒரு நல்ல கணவரா அமைவாரோ என்று பானு நினைத்தாள். அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றிய சங்கடமாக இருந்தது. அவஸ்தி அவஸ்தை. அவளது காரை முந்தி செல்லும் ஒரு ஹார்ன் அடித்து அவளுடைய எண்ணங்களை கலைத்தது. அவளது கார் நகரும் நத்தையின் வேகத்தால் டிரைவர் எரிச்சல் அடைந்தார் என்பது தெளிவாகியது. நீங்க என்ன ஒரு கல்யாண உருவத்துல கார் ஓட்டுறீங்களா? காரின் டிரைவர் அவளை முந்தி சென்ற போது அவளை நோக்கி கத்தினார். தன் தவற்றை உணர்ந்தவளாக தனக்கு பின்னால் வரும் போக்குவரத்தை அவள் கவனத்தில் கொண்டு கொஞ்சம் வேகத்தை கூட்டினாள். தூரத்தில் மெருநிற கார் இன்னும் அவள் பின்னாடியே வருவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள். ஈசிஆரில் பானு பல்கலை நகர் குடியிருப்புக்கு செல்லும் இடதுபுற வளைவை நெருங்கி போகையில் பின்னால் வரும் போக்குவரத்தை பார்த்து இடது இண்டிகேட்டரை போட்டாள். மெருநிற கார் திடீரென வேகம் பிடித்தது. அது அவளது காரை நெருங்கியதும் வலதுபுற பக்கவாட்டின் நொடியில் வந்து அவளது காரை இடித்து அவளை நிலைக்குலைய வைத்தது. அவள் காரின் கண்ட்ரோலை இழந்து இடதுபுறம் வண்டி தள்ளப்பட எங்கேயோ மோதினாள். மோதிய சத்தம் காதை பிளந்தது. அவளது டொயோட்டாவில் ஏர் பேக்குகள் இருந்தன. அவள் உடனடியாக இன்ஃபிளாட் ஆகி அவள் காப்பாற்றப்பட்டாள். விபத்தை பார்த்த பின் வந்த கார்கள் இருந்தவர்கள் இறங்கி ஓடி வந்து அவள் வெளியே வர உதவினார்கள். என்ன அந்த கார்காரன் வேணும்னே இடிச்சிட்டு போறான்? நம்பர் நோட் பண்ணீங்களா யாராச்சும்? அதை விடுங்கப்பா, இந்த பொண்ணு ஷாக்கிங்ல இருக்கா. ஒரு முதியவர் பேசினார். கார் ஓட்டுறத தோதில் இல்லை.
அதில் என்ன சாமான் இருக்கோ எடுத்து என் வண்டியில் வையுங்க. நான் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் இந்த பொண்ணை விட்டுறேன். தண்ணீர் கொடுத்து அவளை ஆசுவாசப்படுத்தி விட்டு பழுதடைந்த காரிலிருந்து அவளது உடைமைகளை எடுத்துச் சென்று முதியவர் காரில் வைத்துவிட அவளை பெரியவர் காலனியில் உள்ள அவளது குடியிருப்பு அழைத்து சென்று இறக்கிவிட்டார். அதிர்ச்சியில் பானு நன்றி சொல்லக்கூட மறந்து போனாள். உடலில் காயல் ஏதும் இல்லை என்றாலும் பானு மனம் கிளேசத்தில் இருந்தது. இது விபத்தா அல்லது மெருநிற கார் வேண்டுமென்றே தன் காரை மோதியதா என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் வீட்டின் காலிங் பெல் அடித்துவிட்டு கதவை திறக்க அம்மா வரும் வரை காத்திருந்தாள். தாமதாக வந்ததுக்காக பானுவை அவள் திட்டுவாள். வழக்கம் போல் பிரசங்கம் பண்ணுவாள். பானுவின் உயிர் பிழைத்த சம்பவம் அம்மாவின் கவலையை வேறு திசைக்கு திருப்பக்கூடும். காலிங் பெல்லுக்கு பதிலில்லை. பானு மீண்டும் காலிங் பெல்லை அழுத்தினாள். அமைதி பதிலானது. இரவு 10 மணிக்கு அம்மா எங்கே போவார்? பானு அப்போதான் வீட்டில் வெளிச்சமில்லாതെ கவனித்தாள். மீண்டும் மீண்டும் கதவை தட்டி அம்மா என்று அழைத்தாள். பக்கத்து வீட்டில் விளக்கு இருந்தது. ஜன்னல்கள் திறந்தன. அங்கு வசிக்கும் ஓய்வு பெற்ற மியூசிக் டீச்சர் வெளியே எட்டி பார்த்தாள். பானு, உன் அம்மா உன் உறவினர் வீட்டுக்கு வெளியே போயிருக்காங்க. ஒரு டிரைவர் அவளை கார்ல ஏற்றி கொண்டு போனான். உனக்கு தெரியாதா? அம்மா உனக்கு தெரிவிக்கலையா? என் உறவினரா? அது யார்? அம்மா என்னிடம் பேசவே இல்லையே. இரவு 7 மணிக்கு புறப்படும் போது அடையாறில் உள்ள உறவினர் வீட்டுக்கு போகிறேன். திரும்பும்போது பானு காரில் பிக்கப் பண்ணுவான்னு உன் அம்மா சொன்னாலே. அடையாறில் எந்த உறவினர் வசிக்கிறார்? எனக்கு அங்கே யாரும் இல்லையே ஆண்டி. பானு பீதியில் இருந்தால். எனக்கு எப்படி தெரியும் பானு? ஒரு கார் வந்தது. டிரைவர் உள்ளே போனார். அவர்கள் ஒரு 15 நிமிஷத்தை கிளம்பிட்டாங்க. அந்த ஓட்டுநர் உங்கள் அம்மாவுக்கு உதவியாக கையை பிடிச்சி கூட்டிட்டு போனாரே. என்னை பார்த்ததும் உங்க அம்மா அடையாறு போறதை பத்தி சொன்னான். பானு பதறினாள். கார் எந்த நிறத்தில் இருந்தது? மெரூன் கலர். பானு கிட்டத்தட்ட மயக்கமடைந்தாள். கடவுளே, என்ன நடக்கிறது? கைப்பையில் கதவின் டூப்ளிகேட் சாவியை வைத்திருந்தவள் அதை பயன்படுத்தி கதவை திறந்து தயங்கி தயங்கி உள்ளே சென்று விளக்கை போட்டாள். வீடு சூறையாடப்பட்டது போல் தோன்றியது. டிராயர்கள், அலமாரிகள் மற்றும் குளிர்சாதன பெட்டிகள் கூட அகலமாக திறந்திருந்தன. அவள் பதட்டத்துடன் படிக்கட்டுக்கு அருகில் சென்றபோது படிக்கட்டில் தமிழ் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. போலீஸை அழைக்க வேண்டாம். நீ விரும்பினால் உன் தாய் உயிருடன் வருவாள். பானு பயந்து போய் படிக்கட்டில் உறைந்தாள். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வெளிப்படையாக அவரது தாயார் கடத்தப்பட்டுள்ளார். கடத்தல்காரன் வேறு யாரும் இல்லை. பானுவின் காரை இடித்தவன். பயம் காட்டியிருக்கான். கொல்லவும் தயங்க மாட்டான். அவஸ்தையை கூப்பிடுவோமா? சங்கடம் தீரும். இல்லை, சங்கடம் வரும். போலீஸை அழைக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை இருக்கே. கடத்தல்காரன் எதையோ தேடிக்கொண்டிருப்பதை அவளது வீட்டின் அலங்கோலம் உணர்த்தியது. அது என்னவா இருக்கும்? ஒரு தொடர்பு வரும். கடத்தல்காரன் கோரிக்கைகளை வைக்க அழைப்பான். நான் காத்திருக்க வேண்டும். அவள் படிக்கட்டில் தன்னை தளர்த்தி கொண்டாள். எதிர்பார்த்த அழைப்பும் வந்தது. அவள் மொபைல் சினிங்கியதும் இதே துடிப்பு எகிரியது. கைபேசியை காதுக்கரிகள் வைத்துக்கொண்டு ஹலோ என்று உச்சரித்த போது அவள் உள்ளங்கையில் வியர்த்தது. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றது ஒரு ஆண் குரல். இன்னும் 2 கொலைகள் செய்தாலும் பரவாயில்ல. உன் அம்மாவையும் உன்னையும் தூக்கு தண்டனை ஒண்ணுதான். பானுவின் தொண்டை வறண்டு போனது. நடுங்க ஆரம்பித்தது. கையில் இருந்த போன் நழுவி கொண்டிருந்தது. அவன் தூக்கு தண்டனை கைதி. தப்பித்தவன். கொலைக்கு அஞ்ச மாட்டான். சுமித்ரா சாட்சி என்னை பார்த்து கொண்டிருக்கிறாளா? அவன் எங்கே அருகில் இருக்கிறான்? கடவுளே, போலீஸை எச்சரிக்காமல் நான் முட்டாள்தனமா அவன் கையில் விழுந்து விட்டேனா? உனக்கு கேக்குதா நான் சொல்றது? ஆமா ஆமா சொல்லுங்க. அவள் தடுமாறினாள். சோதனை முடிவு எங்க? எந்த சோதனை? பானுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அறியாத போல நடிக்காத. நான் கர்ப்பமான பரிசோதனை முடிவு பற்றி கேட்கிறேன். ஓ, சுமித்ராவின் HCI பரிசோதனை சொல்றீங்களா? ஆமாம். அது எங்கே? எனக்கு அது வேண்டும். அப்படியானால் கடத்தல்காரனுக்கு நான் தொடரும் புலன் விசாரணை தெரியும். நான் டாக்டர் ரெஜினாவை சந்தித்ததும் அவனுக்கு தெரியும். சுமித்ரா கர்ப்பமாக இருந்ததும் தெரியும். நான் என்னிடம் இல்லை. அவள் கர்ப்பத்திற்கு பரிசோதனை செய்யதாக மட்டுமே கேள்விப்பட்டேன். பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். நான் உனக்கு காலை 11 மணி வரை நேரம் தருகிறேன். என் திறமை என்னவென்று உனக்கே தெரியும். நீங்க யார் என சொல்லும் போதே தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அவன் ஜீவன். தேர்ந்த அனுபவமுள்ள கொலைக்காரன். கான்ட்ராக்ட் கில்லர். சிறை உடைத்து தப்பியோடிய தலைமறைவு குற்றவாளி. அவனுக்கு 3 கொலைகள் செய்ய பள்ளிகளை வரிசைப்படுத்தினார் பெருமாள். ஒவ்வொரு கொலைக்கும் ரூபாய் 5 லட்சம் ஒப்பந்தம். முதலில் பானுமதி முடிக்க வேண்டும். அவள் LIC ஊழியராக இருந்து கொண்டு சுமித்ராவின் கர்ப்ப பரிசோதனை முடிவை நோண்டி எடுத்துவிட்ட மூதேவி.
வரிசையில் அடுத்து சுமித்ராவை பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் நமச்சிவாயம். சுமித்ரா கர்ப்பமாக இருந்ததை இந்த டாக்டர் மர்மமாக அமுக்கிவிட்டார். யாருடைய உத்தரவின் பேரில் நமச்சிவாயம் அந்த தகவலை அமுக்கினாரோ அந்த நபரின் பெயரை அவர் வாயிலிருந்து வரவழைத்துவிட்டு நமச்சிவாயத்தை முடிக்க வேண்டும். மூன்றாவது, மற்றொரு மருத்துவர் டாக்டர் ரெஜினா. பெருமாளின் திருமணம் ஆட்டம் கண்டிருந்ததையும் பெருமாள் இம்போர்ட்டட் என்பதையும் அறிந்தவர். சுமித்ராவின் கர்ப்பத்தை உறுதிப்படுத்தும் HCD பரிசோதனை செய்து சான்றிதழ் வழங்கிய மகராஜி. இவைகளை கேட்ட ஜீவன் தன்னை அதிர்ஷ்டசாலி என்று எண்ணினான். ஜெயிலில் உடைத்து தப்பிப்பு, ரூபாய் 50 லட்சம் ரொக்கம், இவைதான் பேரம் பேசப்பட்டது. ஒப்பந்தம் பிரகாரம் சுமித்ராவை கொல்ல வேண்டும். இப்போது இன்னும் 15 லட்சம் அவனை தேடி வருகிறது. பெருமாள் தனக்கு துரோகம் செய்த தன் மனைவி சுமித்ராவை ஜீவனை வைத்து கொல்ல ஒரு நாடகம் ஆடினான். ஜெயிலில் பெருமாள் ஜீவனை அடித்து நொறுக்கியது போலவும் அவன் சாமர்த்தியமாக சிறையிலிருந்து தப்பித்து பெருமாளை பழிவாங்க அவர் மனைவி சுமித்ராவை கொன்றது போலவும் தோன்ற வேண்டும் என்பது ஜோடிப்பு. ஆனால் ஜீவன் அவளை கொல்லச் சென்றபோது சுமித்ரா ஏற்கனவே கொலை செய்யப்பட்டிருந்தாள். கொலையாளி எதையோ தேடியது விட்டு போன சுமித்ராவின் LIC இன்சூரன்ஸ் பாலிசி பெருமாள் 50 லட்சம் லாபம் பார்க்க போகிறார் என்பதை ஜீவனுக்கு காட்டிக் கொடுத்தது. தலைமுறைவாக சுமித்ராவின் செய்யாத கொலைக்கு குற்றவாளியாக நீடிக்க ஜீவன் தனது கட்டணத்தை 5 லட்சமாக உயர்த்தினான். தனது மனைவி யார் உண்மையில் கொன்றது, ஏன் என்று பெருமாள் தன் விருக்கம்பாக்க வீட்டில் சிதறி கிடைத்த காகிதங்களின் பதிலை தேடிய போது சுமித்ரா HCD பரிசோதனை செய்ய ரெஜினாவின் மருத்துவமனையில் கட்டிய பணத்திற்கான ரசீது அவள் நடத்த கெட்டவள் மாத்திரமல்ல, யார் குழந்தைக்கோ தாயாக போகிறாள் என்ற பயங்கர உண்மையை வெளிக்கொண்டு வந்தது. பரிசோதனை ரிசல்ட் என்ன என்று ரெஜினாவை பார்க்க போன பெருமாளுக்கு ஜூலி பானுமதியிடம் உணரிய உண்மையை பின்னடைந்து கேட்டபோது பேரடியாக அது இறங்கியது. சுமித்ராவின் பிரேத பரிசோதனையின் கர்ப்பவதி என்று வராதிருந்தது உண்மையை மறைக்கிறார்கள் என்பதை விளங்கியது. தான் இம்போர்ட்டட் என் சுமித்ராவின் நடத்தை கெட்டத்தனம், அவள் கருத்தரித்தது, இவற்றுடன் ஜீவனை தான் தப்பிக்க விட்டோம் என்ற சந்தேகம் எல்லாம் சேர்ந்து கொலைப்பழியை தன் தலையில் இறக்கிவிடுமோ என்று பெருமாள் பயந்தார். ஜீவன் 5 லட்சத்துக்கு ஒரு கொலை வீதம் செய்து சாட்சியங்களை தீர்த்து கட்டி பிரச்சனையை முடிவு கட்டி சுமித்ராவை கொன்றவன் தான் என்று காட்டிவிட்டு தலைமறைவாக முன்வந்த பெருமாளுக்கு 50 லட்சத்தில் பெருமளவு பணத்தை மீதம் வைக்கும் போல தெரிந்தது. பெருமாள் தொடர்புகளுக்கு தனது மொபைலை பயன்படுத்தாமல் தனக்கு கீழ் பணிபுரியும் விசுவாசி வார்டன் கண்ணப்பனிடம் செல்போனை கடனாக வாங்கி கொண்டார். எங்கு போனாலும் டிஜிட்டல் ட்ரேஸ் விடாமல் மொபைல் லொக்கேஷன் ஃப்ரெண்டை சுவிட்ச் ஆஃப் செய்தார். தன் பின்னால் கண்காணிக்க யாரும் வராதை உறுதிப்படுத்திக் கொள்ள தேவையில்லாமல் சுற்றி போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கத் தொடங்கினார். அன்றிரவு ஜீவனிடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. ஐயா, பானுமதியின் வீட்டில் தேடி பார்த்தேன். உங்கள் மனைவியின் கர்ப்ப பரிசோதனை சான்றிதழ் இல்லை. ஒரு கிழவி பானுமதியின் அம்மா இருந்தால் அவளை ஏமாற்றி சிறைப்பிடித்து விட்டேன். அவளை பயன்படுத்தி பானுமதி மூலம் பரிசோதனை சான்றிதழை எடுக்கிறேன். என் பாணியில் இதை செஞ்சுட்டு பானுமதியை முடிக்கிறேயா. அப்படின்னா நமச்சிவாயத்திடம் முதல்ல போ. என் மனைவின் கர்ப்பத்தை அந்த டாக்டர் யார் சொல்லி அமுக்கி மறத்தார்னு எனக்கு தெரியணும். உங்க இஷ்டம் போல செஞ்சிடறேன் சார். அன்றிரங்க விருக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டிலிருந்து ஆவடி வரை பெருமாள் ஆற்று பிடித்து சென்றான். ஆவடி பேருந்து நிலையம் அருகே வார்டன் கண்ணப்பன் பெருமாள் வருகைக்காக காத்திருந்தான். சொல்லு கண்ணப்பன், விஷயம் மிகவும் அவசரமானது என்று சொன்ன. என்ன நடக்கிறது? ஐயா, இந்த காளி உங்களுக்கு பாதகமான பல விஷயங்களை பீட்டரிடம் போட்டு வச்சிருக்கான். என்ன உளறி இருக்கான்? உங்கள் மனைவி ஒழுக்கம் கெட்ட மனுஷனும் போன வருஷம் காளி உங்க வீட்டில் வேலை செஞ்சப்போ காளி உட்பட பலருடன் உங்க ஒய்ஃப் கள்ள உறவு வச்சிருந்தான்னு சொல்லியிருக்கான். பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாமல் திகைத்து நின்றார் பெருமாள். மேலும் ஐயா, காளி உங்களை ஆன்ம குறைஞ்சவர்னு முத்திர குத்தி நீங்க அவனோட மொபைலை பறிச்சதுக்கு காரணம் அதுல உங்க மனைவியோட நிர்வாண படங்கள் இருந்ததாலன்னு போட்டு கொடுத்துட்டான். அதனாலதான் மொபைல் யூஸ் பண்ணதை நீங்க கணக்குல காட்டலன்னு கொண்டு போறான். இதையெல்லாம் வச்சு நீங்க தான் ஜீவனை தப்பிக்க விட்டு உங்க மனைவியை கொல்ல செட் பண்ணதா உங்க மேல கேஸ் வரும் போல இருக்கு. போதும், பெருமாள் கண்ணப்பனை நிறுத்தினார். போதும், காளியை சைலண்ட் ஆக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பெருமாள் கோபத்தில் கொந்தளித்தார். நீ ஒன்று செய். சிறை ஸ்டோர் ரூம்ல 100க்கும் மேற்பட்ட சைனட் காப்பீஸ் வைக்கப்பட்டுள்ள ஒரு இரும்பு ட்ராக் பெட்டி இருக்கு. 1988ஆம் ஆண்டு பழைய சென்னை மத்திய சிறைச்சாலை விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட குப்பிகள் அவை. சீருடை அறையில் கம்பளிகள் மூட்டைகள் அடியில் ட்ரங்க் பெட்டி சாவி மறைச்சு வச்சிருக்கேன். உன்னால அதை எடுக்க முடியும். பிரச்சனை இல்லை சார் என்று விசுவாசி வார்டன் பதிலளித்தார். ஒரு குப்பி சைனடு காப்யூஸை எடுத்து
கவனமாக கையுறை அணிஞ்சிக்கிட்டு எடுத்து அதை திறந்து காளிக்கு வழங்கப்படும் உணவு அல்லது பானத்தில் திருட்டுத்தனமாக கலந்து விட்டுடு. சண்டாளன் சில நிமிடங்களில் க்ளோஸ் ஆயிடுவான். எந்த தடயத்தையும் விட்டு விடாதே. சிறையில் இப்படி ஒரு குப்பி இருப்பது யாருக்குமே தெரியாது. எனக்காக செய்வியா? நான் உங்களுக்கு விசுவாசமா இருக்கிறேன் சார். செஞ்சுறேன் ஐயா. உங்களின் கருணையால் நான் பிழைத்து வருகிறேன். பல தவறுகள் செஞ்சிருந்தாலும் உங்க தயவுல சஸ்பெண்டோ டிஸ்மிஷோ ஆகாம தப்பிச்சிட்டேன். ஓய்வூதியத்துடன் ஓய்வு பெறணும். கண்ணப்பன் பெருமாளை கும்பிட்டார். மீண்டும் பணியில் சேர்ந்தவுடன் அதை உறுதி செய்கிறேன். என் மனைவியை கொன்ற குற்றச்சாட்டை மட்டும் சமாளிக்க உதவி செய். மீதமுள்ள பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவேன் கண்ணப்பா. பெருமாள் 500 ரூபாய் நோட்டு கட்டையை எடுத்து வார்டன் கண்ணப்பன் கையில் திணித்தார். டாக்டர் நமச்சிவாயம் தான் மிகவும் விரும்பிய குளியல் தொட்டியில் தனது சொகுசான குளியலை முடித்தார். வயதான அண்டை வீட்டருடன் வசனத்திற்கு அவரது மனைவி சென்றிருந்ததால் நமச்சிவாயத்திற்கு நீண்ட நேரம் குளிப்பதற்கு கூடுதல் சுதந்திரம் கிடைத்தது. ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பியவுடன் குளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் டாக்டர். குளியலை விட்டு வெளியே வந்ததும் தளர்வான டிஷர்ட் மட்டும் பைஜாமாவை அணிந்து கொண்டு டைனிங் ஹாலுக்கு நகர்ந்தார். சாப்பாடு எடுப்பதற்கு முன் டிராயிங் ரூமில் இருந்த டீப்பாயில் வைத்து விட்டு போன மொபைல் போனை தேடினார். அங்கு இல்லை. அதை நான் எங்கு விட்டுட்டேன் என்று முதியவர் தன்னைத்தானே சமைத்து கொண்டு தேடலே ஆரம்பித்தார். ஹால் மற்றும் டைனிங் ஏரியாவில் ஜன்னல்களை மறைக்கும் வகையில் திரைச்சீலைகளை இழுத்து மூடப்பட்டிருந்ததை கண்டு வியந்தார். அதை திறந்து வீட்டுக்கு நுழைந்த போதே அவை திறந்திருந்தது அவர் நினைவு கூர்ந்தான். என் வயது அதன் வேலையை காட்டுது. எனக்கு மறதி வந்துருச்சு. இவற்றை மூடுவதற்கு யார் வந்திருக்க முடியும்? கண்ணாடியை முதலில் எடுத்து போட்டுக்கொண்டு ஸ்டோர் ரூமுக்கு அருகில் தரையில் மொபைல் கிடைப்பதை கண்டுபிடித்தார். இந்த பக்கம் நான் வரலையே, மொபைல் இங்கே எப்படி வந்திருக்கும்? அவர் மொபைலை எடுக்க குனைந்த போது முகமூடி அணிந்த அந்த உருவம் அவரை தாக்கி கீழே தள்ளியது. நமச்சிவாயம் கீழே விழுந்தார். டாக்டரின் திகிலடைந்த கண்கள் கழுத்தில் அந்த முகமூடிக்காரன் கொடுத்த அழுத்தத்தில் பிதுங்கின. நமச்சிவாயம் மூச்சு திறன தொடங்கிய போது முகமூடி அணிந்தவன் பேச ஆரம்பித்தான். சொல்லு, உன் பிரேத பரிசோதனை அறிக்கையில சுமித்ரா கர்ப்பமா இருக்கத ஏன் மறைச்ச? யார் நீ? நான் போஸ்ட்மார்ட்டம் எதுவும் செய்ய தெரியாது. யார் நீ? நமச்சிவாயம் முன்னுக்கு பின் முரணாக பதிலை தவிர்க்க முயன்றான். எனக்கு தெரியும் நமச்சிவாயம், நீ கையெழுத்து போட்ட அறிக்கை நகல் என்கிட்ட இருக்கு. நான் இப்போது அதை நிரூபித்து விட்டால் கையெழுத்து போட்ட உன் விரல்களை வெட்டுவேன். குளோரோஃபார்ம் கொடுக்காம. டாக்டரின் கழுத்தில் பிடியை கூட்டியபடி முகமூடிக்காரன் கத்தியை காட்டினான். நான் உனக்கு சொல்லிடுறேன் என்னை கொல்லாதே. நமச்சிவாயம் கெஞ்சினார். முதலில் எனக்கு பேரை சொல்லு, பிறகு கொல்றதா இல்லையா என்பதை முடிவு செய்கிறேன். மருத்துவர் பெயரை வெளிப்படுத்தினார். ஆனால் அதுதான் அவர் பேசிய கடைசி வார்த்தை. நள்ளிரவில் விருகம்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டரிடமிருந்து மொபைலில் வந்த அழைப்பு அவஸ்தையை எழுப்பிவிட்டது. குட் மார்னிங் சார், விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் பேசுகிறேன் சார். என்ன சமாச்சாரம்? சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ இன் த மிடில் ஆஃப் த நைட் சார். விருகம்பாக்கத்தில் இருக்கிற ஜெயில் சூப்பரண்ட் பெருமாள் வீட்டு கண்காணிக்கிற டீம் ஒரு அலார்மிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். வீட்டுக்கு வெளியே மெரூன் நிற கார் நிற்கதாகவும் யாரோ ஒரு ஆள் இறங்கி பெருமாள் வீட்டுக்குள்ள போயிருக்கதாகவும் தெரிவிக்கிறாங்க சார். சரிப்பா, எத்தனையோ பேர் வந்து போவாங்க. காரியம் இன்னும் முடியல. துக்கம் கேட்க வெளியூர் ஆளு கூட வந்திருக்கலாம். வாட் இஸ் எர்த் ஷாக்கிங் இன் இட்? அவஸ்தைக்கு இனிமையான கனவு ஓடிக்கொண்டிருந்தது. பானு அதில் வந்திருந்தாள். துக்கத்தோடு கனவும் கலந்துவிட்ட கடுப்பு அவனுக்கு. மெரூன் கலர் கார்ல எங்கேயோ மோதிய தடயங்கள் இருந்துச்சேன்னு கிட்ட போய் ஒரு பீசி உள்ள பார்த்திருக்கான். உள்ள பின் சீட்ல ஒரு வயசான பொம்பளை கண்ணை கட்டி வாயை கட்டியபடி கிடந்திருக்கா சார். நிலைமையின் சீரியஸன் விளங்க அவஸ்தி எழுந்து உட்கார்ந்தான். நீங்கள் எங்கே இருக்கீங்க என்று இன்ஸ்பெக்டரிடம் கேட்டான். சார், நான் உடனே சம்பவ இடத்துக்கு வந்து அந்த மூதாட்டியை மீட்டிட்டேன் சார். தான் கடத்தப்பட்டதாக அவள் சொல்றா. அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தேன் சார். அவளை விசாரிச்சேன். அவள் பெயர் என்ன? சீதாலட்சுமி சார். அவள் தன்னோட பொண்ணு பானுமதியோட பாலவாக்கம் பல்கலை நகரில் இருக்காளாம். அங்கேருந்து தான் யாரோ கடத்திருக்காங்க. பானுமதியோட ஃபோன் நம்பர் ஞாபகம் இல்லையாம். ஹே பகவான்! அவஸ்தையால் தன் திகைப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. சார், டிசி சொன்னதை இன்ஸ்பெக்டர் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த பொம்பளை நன்றாக கவனிச்சுக்கோங்கயாம். பெருமாள் வீட்டை ரவுண்ட் அப் பண்ண மூட் ரிசர்வ் ஆக்கலா டிப்ளே பண்ணுங்க. ஸ்டேஷன்லேயே பாதுகாப்பாக பலப்படுத்துங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. உங்கள் மொபைல் சீதாலட்சுமியை படம் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இணைப்பை துண்டித்துவிட்டு உடனே பானுவுக்கு டயல் செய்தாள். அவள் விழித்திருந்தாள். அவள் பேசும்போது குரல் நடுக்கத்துடன் நீல சுரத்தில் ஒலித்தது. எப்படி இருக்கீங்க? இந்த நேரத்தில் முழிச்சிருக்கீங்க, தூங்கலையா?
அவஸ்தை நிதானமாக சந்தேகம் இயலாதபடி கேட்டான். எங்கே எப்படி இருக்காளோ, சுதந்திரமா பேசுகிறாளே, யாராவது அவ தலையில் துப்பாக்கி வச்சிருக்காங்களோ? என்னால் பேச முடியல, பயமா இருக்கு. அவள் பேசியது அவளுக்கு தெம்பை கொடுத்தாலும் அவள் பதில் முணுமுணுப்பாகவே இருந்தது. அவஸ்தை கவனமாக இருந்தான். கடத்தல்காரன் ஒரு கூட்டாளியை அவன் வீட்டில் விட்டிருக்கலாம். நான் உங்களை கொஞ்சம் பார்க்கணும், உங்க இடத்துக்கு வரட்டுமா? என் அம்மாவை காணோம், கடத்தப்பட்டிருக்கா. போலீஸாரன் பேசக்கூடாதுன்னு யாரோ ஃபோன்ல மிரட்டுறாங்க. எங்க அம்மா உயிருக்கு ஆபத்தாகுமோன்னு பயமா இருக்கு. யார் என எச்சரித்தா? எனக்கு அவனை தெரியும்னு சொல்றான். சுமித்ரான் கர்ப்ப பரிசோதனை ரிசல்ட் எடுத்ததான்னு மிரட்டிறான். இல்லைன்னா எங்க அம்மாவை என்னையும். அவள் திரும்பினாள். ஃபர்கட் என்று உறுதியளித்த அவஸ்தி, நான் உங்களை வாட்ஸ்அப்பில் போஸ்ட் ஒன்று அனுப்பியிருக்கேன், பாருங்க. நான் அங்கே வரேன், பயப்படாம இருங்க. அதிகாலை 4 மணி. அவஸ்தி தனது காரில் ஏறி திருவல்லிக்கேணி வாலஜா சாலையில் உள்ள தனது குடியிருப்பிலிருந்து ஈசிஆர் நோக்கி காரில் பறந்தான். பானுவை தவிர வேறு எதிலும் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. அது ஒரு கிரஷ் என்று ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு அவள் மீது அவனுக்கு விருப்பம் வளர்ந்து விட்டது. அவள் ஆபத்தில் இருக்கிறாள். காரை ஓட்டிக்கொண்டு இருக்கும் போதே விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் அனுப்பிய சீதாலட்சுமி போட்டோவை மொபைலில் பார்த்தான். உடனே அதை பானுக்கு ஃபார்வர்ட் பண்ணினான். அவள் நிம்மதி பெருமூச்சு விடும் என்று அவனுக்கு தெரியும். மொபைலில் வேறென்ன செய்தி வந்திருக்கென்று துளாவும் போது புலர்செலிலிருந்து பீட்டர் மற்றொரு செய்தி அனுப்பியிருந்ததை கவனித்தான். இரவு சுமார் 10:30 மணிக்கு வந்தது. கலியமூர்த்தி அக்காளி செல்லில் இறந்து கிடக்கிறான். விஷம் குடித்திருக்கலாம் என சந்தேகப்படுகிறது. உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளோம். அவஸ்தி திகைத்து போனான். காளி பெருமாளுக்கு எதிராக ஒரு முக்கிய சாட்சியாக இருப்பவன். அவஸ்தியின் மொபைல் ஒலித்தது. மீண்டும் விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க சார், மெரூன் கலர் காரிலிருந்து சீதாலட்சுமி மீட்டது குறித்து கமிஷனர் ஆபீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்தேன். இதே டி நகரில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த கொலை உடனேயும் தொடர்புடையதுன்னு குற்றவாளி அதே காரில் தப்பி போனதாகவும் சொல்றாங்க சார். அப்போ உடனே பெருமாள் வீட்டை ஏஆர் போலீஸ் மூலம் கார்டன் பண்ணணும். உள்ளே சென்ற கார் டிரைவரை தப்பிக்க அனுமதிக்க கூடாது. டி நகரில் கொலை செய்யப்பட்டது யாரு? ஒரு லேடி டாக்டர் சார், டாக்டர் ரெஜினா, ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். என்ன நடக்கிறது? காளி, டாக்டர் ரெஜினா. அடுத்து யார்? பானுவா? அவன் வண்டியை தலை திறக்கும் வேகத்தில் ஓட்டினான். சில நிமிட நேரத்தில் பல்கலை நகரில் உள்ள பானுவின் வீட்டை அடைந்தான். கைத்துப்பாக்கி எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி ஜாக்கிரதையாக நகர்ந்தான். வீட்டின் உள்ள விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அவஸ்தை பானுவை முதலில் மொபைலில் அழைத்தான். நான் தான் பானு, நான் உங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டேன், கதவு தரங்க. கதவை திறந்த பானு வெளியில் ஓடி வந்து அவனை ஆறத் தழுவி கொண்டாள். நன்றி ஆபீசர். அவள் குரல் உடைந்தது. அம்மாவை காப்பாத்திட்டீங்க, எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. கண்ணீருடன் அவள் பின்வாங்கி, அம்மாவை எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவளுக்கு ஆபத்துன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்ல நிறைய இருக்கு. ஒரு வெல்கம் ட்ரிங்க், காஃபி குடிக்கலாமா என்ற அவஸ்தி சிரித்தான். அவள் கதவை மூடினாள். அவள் அவன் கையை பற்றி உள்ளே இழுத்துச் சென்று, கண்டிப்பா நீங்க சினிமாவில் வர ஹீரோ போலீஸ் தான் என்று அவள் இழைந்தாள். ஒரு டூயட் பாடுற காட்சி வைக்கணும். ஹீரோயின் ரெடியா? கல்யாணத்துக்கு அப்புறம்தான். அவள் நாண புண்ணை உதிர்த்து விட்டு கிச்சனுக்குள் ஓடினாள். அங்கிருந்த அவன் ரியாக்ஷனை தலையை நீட்டி கவனித்தான். அவஸ்தி எல்ஐசி லோகோ போல தன் இரு கைகளையும் குவித்து கொண்டு, யோகசேஷம் ஹம்யாயாம், தங்கள் சேமம் என் பாக்கியம் என்றான் சிரித்தபடி. கூடவே, நீங்க எதையும் வீட்டில் டிஸ்டர்ப் செய்யலையே, இது கிரைம் சீன், கைரேகைகள் இருக்கும் என்று எச்சரித்துவிட்டு சீதாலட்சுமி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டார் என்பதை விவரிக்க தொடங்கினான். அதற்குள் காஃபி தயாராக இருந்தது. அவர்கள் டைனிங் டேபிள் அமர்ந்து காஃபி பருகிய போது, நீங்க கையை வச்சா எல்லாமே சூப்பர் தான், காஃபி ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்றான். அவள் நாணினாள். உங்களுக்கு கூடத்தான் தொட்டேன் என்று குலுங்கினாள். உங்க மொபைல் ஃபோன் எங்கே இருக்கிறது? அதனால தானே கடத்தல்காரன் உங்களை அழைத்தான் என்று கேட்டான். பானு மொபைல் எடுத்து கால் டீட்டெயில்ஸ் பக்கத்தை அவனுக்கு காட்டினான். 444 என்று முடிவடையும் என்றான் அந்த கடத்தல்காரன் உபயோகித்தது. அவஸ்தை திருக்கிட்டான். எங்கேயோ பார்த்த நம்பர். அவன் தனது மொபைலை எடுத்து கான்டாக்ட் லிஸ்டில் அந்த மாதிரி நம்பர் இருக்கிறதா என்று பார்த்தான். அது டாக்டர் நமச்சிவாயின் எண். சுமித்ராவின் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சவர். மை காட்! உடனே தன் ஃபோனில் இருந்து அந்த எண்ணிற்கு கால் பண்ணினான். என்னாச்சு உங்களுக்கு? அவனை தெரியுமா? பானு பேசியது அவஸ்தை காதுகளில் விழவில்லை. ஒரு நீண்ட ரிங் போய்கொண்டிருந்தது. அதற்கு பிறகு யாரோ ஒருவர், யார் பேசுறீங்க என்று கேட்டார். நான் டிசிபி அசோக் நகர், டாக்டர் நமச்சிவாயின். என்ன இது? சார், குட் மார்னிங் சார். நான் எஸ்ஐ கிரைம் அடையார் ஜோசப் சார். ஜோசப்? டாக்டர் எங்கே? அவஸ்தை பயத்துடன் கேட்டான். இந்த நேரத்தில் அவர் நம்பர் எடுத்து பேசுறானே. சாரி சார், அவர் இறந்துட்டார் சார், கொலை செய்யப்பட்டிருக்கார். என்னது என அதிர்ச்சி அழைப்பை துண்டித்தான்.
காளி, ரெஜினா, இப்போது நமச்சிவாயம். தடங்கள் அழிக்கப்படுகின்றன. மேலும் ஒரு சாட்சியம் கொல்லப்படுகிறது. பானு என்னோட வருவது சேஃப். நான் விருகம் பக்கம் போறேன். நீங்க உங்க அம்மாவை சந்திச்சுட்டு அம்மாவோட பாதுகாப்பா இருங்க. நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. கையில ஒரு அவசர வேலை வந்துடுச்சு. அவஸ்தி தன் காருக்கு விரைந்து சென்று இன்ஜினை ஸ்டார்ட் செய்தான். உடனே பானு உள்ளே தாவிக்கொண்டாள். அன்று நடு இரவிலிருந்தே பெருமாளின் வீட்டில் ஒரு நாடகம் அரங்கேறிக் கொண்டிருந்தது. நான் உனக்கு பணம் கொடுப்பதற்கு முன் எனக்கு அந்த பேர் வேண்டும். ஜீவனிடம் பெருமாள் வலியுறுத்தி கொண்டிருந்தாள். நேரடியாக என் வீட்டிற்கு வந்துட்டேன். வெறித்தனமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்ததால உன்னோட எண்ணுக்குள்ள தொடர்புகள் அம்பலப்படுத்து. உள்மனதில் பெருமாள் இந்த கொலைகள் அனைத்தையும் செய்ய நான் ஜீவனை ஏவினேன் அவர்கள் அறிந்து கொள்வதற்குள்ள இந்த அயோக்கியன் ஜீவனை நான் என்கவுண்டர் பண்ணிடுறேன். தற்காப்பு நடவடிக்கைன்னு சொல்லலாம் என்று திட்டமிட்டார். ஐயா, நான் ஒரு முறை இரட்டை கொலைக்காக கைது செய்யப்பட்டேன். மேலும் 3 கொலைகளை நான் இன்வால்வ்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது இந்த 2ஐயும் சேர்ந்தா 7 ஆயிடும். ஜீவன் 7 பூக்களை பறித்தது போல சாதாரணமா எண்களை குறிப்பிட்டு கொண்டிருந்தான். மரண தண்டனை நிச்சயம். நான் ஏன் சரணடைய வேண்டும்? என் பணத்தை கொடு. யார் என்னை கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு நான் ஓடுவேன். நான் மறைவதற்குள் உன் மனைவியை கொன்ற அவள் கற்பத்தை மறைத்த ஆளின் பெயரை உனக்கு சொல்லிடுறேன் என்றான் ஜீவன் காட்டமாக. ஏன்னா 11 லட்சம் தான் இருக்கு என்று பக்கத்தில் இருந்த பையை காட்டினார் பெருமாள். ஏற்கனவே என் மனைவி இறந்த அன்று இரவு அவளோட நகையும் பறித்து சென்று விட்டாய். 11 லட்சத்தை எடுத்துக்கிட்டு பொழுது விடியறதுக்குள்ள ஓடிடு. என் மனைவியின் அந்த கள்ளக்காதலன் பெயரை சொல்லு. தன் வீட்டில் சோஃபாவில் அமர்ந்திருந்த பெருமாள் தரையில் மண்டியிட்டு இருந்த ஜீவன் முன் சர்வீஸ் ரிவால்வரை குறிவைத்தபடி மிரட்டினார். சரி, நான் 11 லட்சத்துக்கு ஒப்புக்கொள்கிறேன். ரிவால்வரை கொடுத்தால் பெயரை சொல்றேன். இல்லை, நீ என்னையும் கொல்லாம், என்னை 8 ஆக்கலாம். அந்த கள்ளக்காதலன் உன்னை 9 என்கிறான். கலகலவென சிரித்தான் ஜீவன். திடீரென்ற பெருமாளுக்கு பின்னால் ஏதோ அரவம் கேட்டது. போலீஸ்காரர்கள் நெருங்கி கொண்டிருந்தன. பெருமாள் தன் கண்கள் ஜீவன் மீது இந்த திருப்பிய நொடியில் ஜீவன் திடீரென பாய்ந்து பெருமாளை சோஃபாவில் செய்து அவருடைய ரிவால்வரை எடுத்து பிடுங்கினான். நல்லது சார், நான் உனக்கு பேரை முதல்ல கொடுக்கறேன், அப்புறம் புல்லட், சரியா? ஜீவன் ஏளனமாக சிரித்துவிட்டு பெருமாள் காது கரைகள் குனிந்து கள்ளக்காதன் பேரை சொன்னான். ஸ்ரீவஸ்ததாவா, உன் ஐஜி. ஆச்சரியப்படும் முன் பெருமாளின் நெற்றில் ஒரு ரிவால்வர் குண்டு பொட்டு வைத்தது. ரிவால்வரை துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதும் ரிட்டன் ஃபயர் என்று தங்கள் மீது சுடுகிறானா என்ற எண்ணத்தில் ஆயுதம் தாங்கிய போலீசாரை சுட உத்தரவு கொடுக்கப்பட்டது. தோட்டாக்கள் மழையாக பொழிந்தன. அதன் பிறகு ஓய்ந்து அமைதி நிலவியது. துப்பாக்கிகள் அமைதியாகிவிட்டன. சிறைத்துறை ஐஜி ஸ்ரீவத்சவா காலை 6 மணிக்கு சம்பவ இடத்தை பார்வையிட்டார். என்கவுண்டர் நடத்தி அவஸ்தி அவரை வரவேற்றார். ரத்தாறு ஓடுது சார். டாக்டர் நமச்சிவாயம், டாக்டர் ரெஜினா, இப்போ பெருமாள். 4 உயிர்கள். சுமித்ராவை சேர்த்தால் 5 மர்டர்ஸ். கொலைக்காரன் ஜீவனை நாம சுட்டுட்டோம். பிளடி ஹெல் சார். ஐஜி தனது கண்களால் அந்த பகுதியை ஸ்கேன் செய்தபடி பெருமாள் தான் அக்யூஸ்ட் நம்பர் 1. ஜீவன் அவன் கைக்குலி என்று கமெண்ட் அடித்த போது அவன் கண்களில் அங்கிருந்த ஒரு டேபிளில் ஒரு லேப்டாப்பை கண்டார். இந்த முறை கிடைத்தது என்று திருப்தி அடைந்தார். லேப்டாப்பை அவர் எடுத்தபடி அவஸ்தியிடம் பெருமாளின் அந்த லேப்டாப் அவர் என்ன செய்தார் என்று காட்டிவிடும். இந்த கோர்ட் ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்றதுக்குள்ள பெருமாள் வேறென்ன செஞ்சான்னு பார்க்கணும். என்னிடம் இதை கொஞ்ச நேரம் ஒப்படைங்க, விரைவில் திருப்பி தருகிறேன் என்றார் ஸ்ரீவத்சவா. அவஸ்தி சாந்தமாக இருந்தான். ஸ்ரீவத்சவா ஐஜி அந்தஸ்தில் இருந்தார். அதே சமயம் அவஸ்தி ஒரு எஸ்பி மட்டுமே. காளியின் மொபைலில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட சுமித்ராவின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் லேப்டாப்பில் இருப்பது அவஸ்திக்கு தெரிவதற்கு முன் முதல் வேலையாக அவற்றை அழித்துவிட வேண்டுமென ஐஜி தீர்மானித்தார். கிளிப்பிங்குகளில் ஸ்ரீவத்சவாவின் ஆபாச புகைப்படங்கள் இருந்தன. தடயவியல் உதவி மூலம் மட்டுமே அடையாளம் காணக்கூடியதாலும் ஐஜி அவைகளை விட்டு வைக்க கூடாது. லேப்டாப் சகிதம் ஐஜி தன் வண்டியில் ஏறி கிளம்பினார். போகுமுன் அவஸ்தி, உங்களுக்கு கேலண்டர் மெடலுக்கு சிபாரிசு செய்கிறேன், கீப் இட் அப் என்று சொல்லிவிட்டு சென்று மறைந்தார். முடிஞ்சா புடிச்சுக்கோ. ஸ்ரீவத்சவின் உள்மனம் சிரித்தது. பெருமாள் வீட்டில் 2 பிணங்கள் கிடந்தன. வீட்டு சொந்தக்காரர் பெருமாள் மற்றும் சிறை உடைத்த தலைமறைவு கைதி ஜீவன் ஆகிய இருவருடைய பிரேதங்கள். பெருமாளோட சர்வீஸ் ரிவால்வரும் ஒரு பேக்கப் கில் ரூபாய் 11 லட்சம் ரொக்கமும் பிணங்களுக்கு அருகாமையில் கிடந்தன. பெருமாளுடைய நெற்றியில் அவருடைய சர்வீஸ் ரிவால்வரை குண்டை பாய்ச்சிருந்ததால் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா இல்லை ஜீவன் அவரை தாக்கி துப்பாக்கியை பிடுங்கி பெருமாளை சுட்டுக் கொண்டாரா என்ற சந்தேகம் எழுந்தது.
பெருந்தொகையான பணம் யாருடையது? பெருமாளுடையதா இல்ல கைதி ஜீவனின் பணமாம்? இது பற்ற விசாரணையும் அவசியமாயிற்று. இவற்றில் அவஸ்தை ஈடுபட்டிருந்த விருங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்த சீதாலட்சுமியும் அவளுக்கு துணையை அவஸ்தையால் அழைத்து வந்து விடப்பட்ட பானுவும் இன்ஸ்பெக்டர் அறையில் செய்வதறியாது உட்கார்ந்திருந்தார்கள். பானு அங்கிருந்த ஹெட் கான்ஸ்டபிள் அவரோடம் டிசிபி எப்போ வருவார் என்று கேட்டாள். தெரியல மேடம், விருங்கம்பாக்கத்தில் துப்பாக்கி சூடு நடந்துருச்சு, 2 பேரு காலியாம். ஐயோ, அவருக்கு ஒன்றும் ஆகலையே. வானு துடித்து துடித்து போனாள். டிசிபி ஐயாவுக்கு ஒன்றுமில்லை மேடம், அந்த மெரூன் கலர் காரில் வந்தவனும் ஜெயில் சூப்பரண்ட் பெருமாள் சாரும் செத்துட்டாங்களாம். என்ன, கடத்தினவன் கார்காரன் ஒழிஞ்சானா? பாவி, நல்லா வேணும், அவன் போயிட்டா இனிமே ஆபத்தில்லை. நாம வீட்டுக்கு போலாமா பானு? அம்மா அவர்கிட்ட கேட்டுட்டு போலாமா என்ற பானு இப்ப டிசிவியோட பேச முடியுமா என்று ஹெட் கான்ஸ்டபிளிடம் வினாவினாள். ஐயா கிட்ட நாங்க பேசக்கூடாது மேடம், உங்ககிட்ட ஐயா நம்பர் இருந்தா நீங்க பேசி பாருங்களேன். பானு மொபைலை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு வெளியில் போனாள். அவஸ்தி அவளுடைய நம்பரை பார்த்துவிட்டு உடனே லைனில் வந்தான். ஹலோ, என்னங்க அங்கே துப்பாக்கி சூடு நடந்து 2 பேர் செத்துட்டாங்களாமே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ப்ளீஸ். சீக்கிரமாக இன்சூரன்ஸ் எடுத்துடணும் போல, உயிருக்கு உத்தரவாதம் நீங்கள் தான் தருவீங்க. அவளுக்கு புரிந்தது. உங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய மண்டபமாக இருக்கும். அவள் குலைந்தாள். இன்சூரன்ஸ் மண்டபத்தில் எடுக்கணும், இதனால் அதிசயம். அவன் பானு சொல்வது புரியாதன் போல கேட்டான். விரலை கொடுத்தா கடிக்க தெரியாத பாப்பா. அவள் வெக்கத்துடன் சிரித்தாள். வருங்கால மாமியார போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து வச்சிருக்கீங்க, பாவம், கடத்தல் போலீஸ் என்ன பதச்சு போய் உட்காந்துருக்காங்க. ஐயோ, இப்போ உடனே உங்களை இருங்க மேடம், பக்கத்துல கம்ஃபோர்ட் இன் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கே, அன்னைக்கு டின்னர் சாப்பிட்டோமே, அங்க ஷிப் பண்ண சொல்றேன். நீங்கள் வரமாட்டிங்களா? அம்மா உங்களை பார்க்கவே இல்லை. இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாலே பாலிசி எடுத்துட்டேன் மேடம், நினச்சதை நடத்துகிறோன்னு பாலிசி. உங்களை ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வர ஒரு கார் வரும். அம்மாவும் நீங்களும் வந்துடுங்க, நானும் ஹோட்டலுக்கு வந்துடுறேன். ஹோட்டலில் பானுவையும் அவள் அம்மாவை வரவேற்க அவஸ்தி முன்னதாகவே வந்து விட்டான். நடுஇரவு பானு வீட்டுக்கு வரும்போது மஃப்டியில் இருந்த அவஸ்தி ஜீன்ஸ் டிஷர்ட்டில் ஸ்மார்ட்டாக தெரிந்தான். அம்மா, இவர் தான் டிசிபி, நான் சொன்னேன்ல. பானு அவனை அறிமுகப்படுத்தினாள். அவஸ்தி வட இந்தியர்கள் முறைப்படி பேசூன குனிந்து கால் தொட்டு முதிரில் வணங்கும் முறை செய்தான். பானுவின் அம்மாள் உள்ள மகிழ்ந்து போனாள். நல்லா இருங்க, ஆயுசு ஆரோக்கியமா என்று வாழ்த்தினாள். என்னை காப்பாத்தினது நீங்க தானமே. என்னையும் இவதாமா காப்பாத்தினாரு. ஆயுசு பூரா காப்பாத்த நான் ரெடி ஆன்டி. பானுவை பார்த்து கொண்டே ஒரே போடாய் போட்டான் அவஸ்தி. சீதாலட்சுமி விழித்தபடி மகளை பார்க்க அவள் மண்ணை பார்த்தபடி நாடினாள். ஹோட்டல் மேனேஜர் ஓடோடி வந்தான். குட் மார்னிங் சார், வாங்க சார். அவர்களை சகல மரியாதையுடன் ரெஸ்டாரண்ட்டுக்குள் அழைத்து சென்றார். எங்களை உள்ள கூட்டிட்டு போறீங்க, எந்த ரெஸ்டாரண்ட்? 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட் நைட்டிங்கில் உள்ளே இருக்கு சார். நாங்கள் இன்னும் பல்லு தொலைக்கலையும். சீதாலட்சுமி தயங்கினாள். சார், ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கு, இந்த ஃப்ளோர்லேயே இருக்கு, அங்கே தங்கிக்கலாம் சார். ரூம் சகல வசதியுடன் இருந்தது. சீதாலட்சுமி பாத்தில் இருந்த பிரஷ் பேஸ்ட் உபயோகித்து முகம் கழுவ போனாள். படுக்கையில் இருந்த சோஃபாவில் பானு உட்கார அவள் பக்கத்தில் அவஸ்தி உட்கார்ந்தான். அவள் வெக்கத்துடன் அவனை பார்த்தாள். ஒரு பிரீமியம் கட்டலாம்னு பார்க்குறேன். முதல் பிரீமியம் எல்ஐசி காரை நானே கட்டிக்கிறேன் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள். அவன் கரங்கள் அவளை இருக்க அம்மா வந்துடுவாங்க என்றபடி அவள் எழுந்து சென்று தனி சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். அவஸ்தையில் இருந்தான். வெளியில் வந்த சீதாலட்சுமி, நீ போ பானு என்று மகளை பாத்ரூமுக்கு அனுப்பினாள். இது என்ன டங்கு டங்குன்னு சத்தம் கேட்குது? அவனை கேட்டாள். அது ஆண்டி, ரோட்ல மெட்ரோ ரயில்வேல நடக்குது, அந்த சத்தம் இது. ராத்திரி எனக்கு அடுத்த சாண்டால காரை எங்கோ நிறுத்திட்டு யாரையோ பார்க்க போனா, வர அரை மணி நேரம் ஆச்சு. இந்த டங்கு டங்குன்னு சத்தம் மண்டையை பொழந்துருச்சு. ஓ, உங்க கண்ணையும் வாயும் கட்டுனானே தவிர காது திறந்துருச்சுல்ல, அதான் சத்தம் கேட்டிருக்கு. ஆண்டி, அவன் ஏதாவது பேசுனானா கேட்டிங்களா? எனக்கு ஒரே உதறல். பின் சீட்டில் சுருண்டு கிடந்தேன். என்ன கொன்னுடுவானோன்னு நினச்சேன். ஏன் அப்படி நினச்சிங்க? அவன் தான் சொன்னானே, போடல யாருக்கிட்டேயோ, நான் சுமித்ராவை போடுறதுக்குள்ள நீங்கள் போட்டுடுங்க சார்னு சொன்னானே. அவஸ்தை நிமிர்ந்து உட்கார்ந்தான். அப்போ சுமித்ராவை ஜீவன் கொள்ளலை. வேறென்ன சொன்ன ஆண்டி? அவஸ்தையின் ஆர்வம் கூடியது. யார்கிட்ட பேசணும்னு தெரியல. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலனா உங்கள் எஸ்பி பொண்டாட்டியோட நீங்கள் இருக்கிற படமெல்லாம் இருக்கு. வெளியில் விட்டால் உங்கள் வேலை காலி. கொலை செஞ்சது நீங்கன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் யாருன்னு தெரியாமல் போட்டோ வச்சிருந்தேன் அப்படின்னா. அப்புறம் சோஃபா நுனியில் அவஸ்தி உட்கார்ந்துருந்தான்.
அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த டங்கு டங்கு சத்தம், பேசுனது புரியல. அதுக்கப்புறம் சத்தம் நின்னோடனே, விழாவில் கைதிக்கெல்லாம் இனிப்பு கொடுக்குற படம் பேப்பரில் வந்தப்ப தான் நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரம்னு தெரிஞ்சது சார். என்ன செய்ய போறீங்க அப்படின்னு மிரட்டினான். அப்புறம் அவஸ்தைக்கு கேஸ் திரும்புவது தெளிவாக தெரிந்தது. என்ன அதிர்ஷ்டம்! மறுபடியும் இந்த டங்கு டங்குன்னு அந்த சத்தத்தில் சரியா கேட்கல. என்னமோ ஹோட்டலுக்கு வர சொன்னான். அந்த ஆளை பார்க்கத்தான் என்னை காரில் விட்டுட்டு இவன் போயிட்டான். அது இந்த ஹோட்டலாக தான் இருக்கும். அவஸ்தை சீதாலட்சுமி கரங்களை பற்றி கண்களை ஒற்றி கொண்டான். எவ்வளோ பெரிய விஷயம் உங்ககிட்ட இருந்திருக்கு. உங்ககிட்ட போலீஸ்ல யாரும் இதை பத்தி கேட்கலையா? அவங்க யாரு கடத்தினா, எங்கிருந்து, ஆளு எப்படி இருந்தான், துப்பாக்கி வச்சிருந்தானா, இதெல்லாம் கேட்டாங்க. என் வயசு, அப்போ பேரெல்லாம் கூட கேட்டாங்க. அவன் ஏதாவது யாருக்கிட்டையாவது பேசுறானான்னு ஒருத்தரும் கேட்கல. அம்மா என்ன சொல்றீங்க? பாத்ரூம் திரும்பி விட்ட பானு கேட்டாள். நல்ல க்ளூ கொடுத்துருக்காங்க. உற்சாகமாக சொல்லும்போது காஃபி வந்தது. எனக்கு மேனேஜரை பார்க்கணும். நீங்கள் காஃபி குடிச்சிட்டு இருங்க, அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். நோ, பானு குறுக்கிட்டா. நான் காஃபி கலந்து தரேன், என் கையால் குடிச்சிட்டு தான் போகணும். பாலிசி ஞாபகம் இருக்குல்ல என்றாள். எஸ் 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 என்ற அவஸ்தி காஃபி கொண்டு வந்த பேரரை, உங்கள் மேனேஜரை நான் வர சொன்னேன்னு சொல்லுப்பா என்று உத்தரவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். சீதாலட்சுமிக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஆட்டி வைக்கிறாள், பாவம் அவஸ்தி படுறான். பானு காப்பி கலப்பதையை பார்த்து கொண்டிருந்தோனே மெல்லிய குரல், என்ன அப்படி பார்க்குறீங்க என கைகளில் வினாவினாள். இல்லை, இந்த விரலை கொடுத்தா கடிக்க தெரியுமான்னு யோசிச்சேன் என்று கிசுகிசுத்தாள். எஸ் சார். மேனேஜர் உள்ளே வந்தான். காஃபி சரியில்லையா சார்? அதுக்கு கூப்பிடல. உங்கள் ஹோட்டலில் சிசிடிவி கேமரா இருக்குல்ல? இருக்கு சார். மேனேட்டரி ஆச்சே சார். இருக்க வேண்டிய இடத்துல மாத்திரம் பொறுத்திருக்கும் சார். நேற்று ராத்திரி பதிவுகளை பார்க்கணும். ரெடியாக வைங்க, நான் வரேன். நிச்சயம் சார் என அவர் வெளியேறினான். டிசிபி வேலை குதிச்சிட்டாங்களா? பானு கண்ணால் சிரித்தாள். காஃபி குடித்து முடித்து, நீங்கள் இங்கேயே இருந்துக்கோங்க. இன்னும் ஒரு அக்யூஸ்ட் வெளில இருக்கான் போல. நான் காவலுக்கு ஏஆர் கான்ஸ்டபிள் அனுப்புகிறேன். ஹால் கிளியர் ஆனதும் வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றான். இன்னொரு அக்யூஸ்ட் இருக்கானா என பானு திகைத்தாள். சிசிடிவி கேமரா ரெக்கார்டுகளை பார்வையிட ஆரம்பித்தான் அவஸ்தி. இரவு சரியாக 12:14க்கு காத்தாடி கொண்டிருந்த ஹோட்டல் நுழைவாயில் ஒரு உருவம் நடந்து உள்ளே வந்தது. வெளிச்சம் போறாமல் அடையாளம் காண முடியவில்லை. ரிசப்ஷன் ஏரியா கேமராவில் தெளிவாக தெரிந்தான் ஜீவன். ரிசப்ஷனிஸ்டம் ஏதோ கேட்க அவர் உள்பக்கம் கை காட்டினார். நைட்டிங்கல் ரெஸ்டாரண்டில் அவன் நுழைந்து உட்காருவதே தெரிந்தது. அவஸ்திக்கு எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டே போயிற்று. யாரை கூப்பிட்டான்? அவன்தான் அசலாக சுமித்ராவை கொன்றவன். வரப்போகிறான். வந்தான். வந்தவர் ஐஜி, சிறைத்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஸ்ரீவத்ச சாவா. மை காட்! சீட்டை விட்டு எழுந்து விட்டான் அவஸ்தி. அவர் தெளிவாக ரிசப்ஷனை தாண்டி நைட்டிங்கல் ரெஸ்டாரண்டில் நுழைந்து ஜீவனுக்கு எதிர்ப்புறம் அவன் அமர்ந்திருந்த அதே டேபிளில் உட்கார்ந்தார். மேனேஜர், எஸ் சார். ஐ எம் சீயிங் திஸ் ஃபுட்டேஜ். இதை யாரும் தொடக்கூடாது. இந்த ரூமையே பூட்டி சாவி என்னிடம் கொடுங்க. சம்திங் இம்பார்ட்டன்ட் சார். அப்புறம் சொல்கிறேன். சொன்னதை முதல்ல செய்யுங்க என்றவர் மிருகம் பக்கம் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டான். இன்ஸ்பெக்டர் ஒரே செகண்டில் ஆளுங்களோட கம்ஃபர்ட் இன் ஹோட்டலுக்கு வாங்க என்று உத்தரவிட்டான். பிறகு கமிஷனருக்கு கால் போட்டான். ஸ்ரீவத்த சவா, முடிஞ்சா பிடிச்சிக்கோ என்ற பாட்டை ஹம் பண்ணிக்கொண்டே பெருமாள் லேப்டாப்பில் இருந்த ஆபாச படங்கள் அனைத்தையும் அழைத்து கொண்டிருந்தார். வீடு அண்ணா நகரில் இருந்தது. தனி வீடு, தனி ஆள்தான் அவர். மனைவி டைவர்ஸ் வாங்கிவிட்டு போயிட்டாள். குழந்தை குட்டிகளும் கிடையாது. விஸ்தரிமான வீட்டில் மாடியில் அவர் அறை. இந்த பையன் ஜீவனோ சுமித்ராவை கொல்ல பெருமாள் ஏவி விட்டு என் பின்னாலேயே வந்திருக்கான். நான் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தா என் வேலையை அவன் முடிச்சிருப்பான். ஆனால் சுமித்ரா என்ன மிரட்ட வச்சிருந்த HCG பாசிட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட்டை எடுத்திருக்க முடியாது. 10 மாதம் கழிச்சு புள்ள பெற்றதும் என்னை வச்சு வாலாட்ட DNA டெஸ்ட் பண்ணி குழந்தைக்கு தகப்ப நீங்கள் நிரூபிச்சிடுவேன். என்னை மிரட்டுனா யாருக்கு பிறக்க போகிற குழந்தையோ எத்தனை பேர் படுத்திருக்கான் இவளோட காளி அவன் கூட தூ என துப்பினார் ஐஜி. முடிஞ்சா பிடிச்சிக்கோ என்ற பாட்டு ஓடிக்கொண்டே இருக்க ஸ்ரீவத்சவா மெகாஃபோன் ஒளி அவரை துணுக்குற வைத்தது. ஸ்ரீவத்சவா, நீங்க சுற்றி வளைக்கப்பட்டிருக்கீங்க. தப்பிக்க முயற்சித்தால் சுட வேண்டி இருக்கும். சரண்டர் ஆயிடுங்க. அடித்து புரண்டு கொண்டு ஜன்னல் வழியாக யாரடா தன்னை பேர் சொல்லி எச்சரிக்கிறது என்று பார்த்தார் ஸ்ரீவத்ச சாவா. கமிஷனர் ஆஃப் போலீஸ். அவர் பின்னால் அவஸ்தி. யமகாதன் எப்படி கண்டுபிடிச்சான்? கம்ப்ளைண்ட் சுற்றி ஆயுத போலீஸ். வாட்டர் ஃபார்ம். லேப்டாப் திறந்தபடி இருந்தது. மேஜை டிராயர் திறந்து சர்வீஸ் சிறுவாலை எடுத்தார். லேப்டாப்பை 4 குண்டுகளால் தொலைத்தார். அது தூள் தோணானது. இன்னும் ஒரு குண்டு மீதி இருந்தது. அது அவருக்கே ஏமானது.
நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும் நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.